ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேஹோப்க்கு தான் ஒரு ஒன் ஷாட்டு. இது நம்ம அக்கா வீட்டுக்காரோட சீசன் 7 இதோட தி எண்டு தான் இந்த ஒன் ஷாட்டோட நேம். யோ அக்கா புருஷா, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன சீசன் பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்து பாருங்கள். டேக்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, அப்படியே ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. அதில் வந்துட்டு தயாங்கும் உங்கள் அக்காவும் மேரேஜ் முடிஞ்சதும் அவங்களோட ஹனிமூனு கிளம்பிப்பாங்க. ஸோ அப்படியே 4 குட்டீஸும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஹோபியோ உங்களை அப்படியே முறைச்சி பார்க்க நீங்கள், ஆமாம் நான் மட்டும் என்னமோ ஆசைப்பட்டு இவரை கட்டிக்கிட்ட மாதிரி என்னை மட்டும் முறைக்கிறார் அப்படின்ட்டு. பிகாஸ் ஹோபி உங்ககிட்ட இல்லை வேணாம், என் கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் வேணாம், நீ அமைதியாக படிக்கிற பொண்ணு அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணட்டும், உங்கள் அம்மா தான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சம்மதம் அப்படின்றீங்க. அவர் உங்களை முறைச்சிக்கிட்டு தான் தாலியை கட்டியிருப்பார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சடங்கு கூட கொஞ்சம் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டே பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்பா உங்கள் அக்கா ஹனிமூன் கிளம்பவும் கூட அவெல்லாம் ஜாலியாக கிளம்புறா, எனக்கு என் விதி அவ்வளோதான் போல் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சங்கடமாக தான் பார்க்குறீங்க. பட் அவனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்படியே அந்த நைட்டும் வருது. ஸோ குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு இருக்கா. அவங்க அம்மா வந்து, என்னம்மா இன்னும் உங்கள் குழந்தைங்களே வச்சுட்டு இருந்தேன் அப்படி, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லாத 4 பேர் இருக்காங்க, அதான் உங்கள் சிஸ்டர்ஸ் இருக்காங்களே, அவங்களாம் இங்கே தானே இருக்காங்க, பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நீ உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் வராங்க. அக்கா அப்படின்னு இப்போ தான் நீங்கள் ஜிம்மினோட ஒய்ஃப், அவளும் உங்களுக்கு அக்கா தானே, அவளை பார்க்குறீங்க, அவ்வளோ புரியுதுடா அப்படின்னு சொல்ல சுகா ஒய்ஃபும் வந்து உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் அவளை பார்க்குறீங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கா. அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் 2 பேரும் பார்த்துட்டு இருக்க, எப்படி இருக்கா அப்படின்ட்டு. இப்போது இவ்வளோ நேரம் இல்லாமல் அக்கா தங்கச்சிக்கெலாம் ஒன்றா பேச ஆரம்பிக்க, அக்கா ரொம்ப மிஸ் பண்ணவங்களெல்லாம் அப்படின்னு நீங்கள் கண்ணில் டீச்சரோட உண்மையிலே எவ்வளோ வருஷமாக பார்க்காம இருந்திருப்பீங்க, எவ்வளோ ஃபீல் இருந்திருக்கும். அவங்களுக்கு அதெல்லாம் புரியுது. நாங்களும் தாண்டி நீயும் அக்காவையும் பார்க்காம எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்னு சுகா ஒய்ஃப் சொல்ல, அவள் வயிறு பெருசாக இருக்கிறத பார்க்குறீங்க. எத்தனை மாதம்டி? எனக்கு இப்போ 7. ஓ உனக்கு? எனக்கு இந்த 3 பசங்க அப்படின்னு உங்கள் பெரிய அக்கா காட்டுறாங்க. ஸோ பார்க்குறீங்க, ஓ 3ஆ அக்கா, பரவாயில்ல. மாமா, இதான் என் வீட்டுக்கார். ஓ இவர் அப்படின்னு இப்போ தான் நல்லா பார்க்குறீங்க. உங்களுக்கு அக்கா இது ஜிமின் மாமா. ஆமாடி அவர் தான். எப்படிக்கா? அது ஒரு கதை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கதையை ஷார்ட்டாக சொல்லி முடிக்க, ஓ இவ்வளோ நடந்துருச்சா, ஆனால் மாமா உன்னை விட ஒரு வயசு சின்னவர் இல்லை, இப்போ இது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்க, இல்லை மாமா. அப்படி பார்த்தா இங்கே இருக்கிற எல்லாருமே அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிட்டு போனானே அவன் மட்டும் என்ன? ஓ ஆமாம் இல்லை, நல்லா வருவீங்கடா அப்படின்ட்டு ஜின்னோ. சரி அப்புறம் என்னம்மா, அடுத்த ஆக வேண்டிய வேலையை பாருங்கள், நாங்களாம் வெளியே இருக்கணும், ஜென்ஸ் எல்லாம் அப்படியே குழந்தைங்கள பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு வெளியில் போக லேடிஸ்லாம் அவங்கள வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. இப்போ எதுக்குக்கா இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. சுகா ஒய்ஃப் அவங்கள, ஏய் எனக்கு புரியுது டி உன் சுச்சுவேஷன், அது இந்த மாதிரி ஒரு நிலமையில கல்யாணம் பண்ணிட்டா, அதுவும் இல்லாமல் அக்காவோட ஹஸ்பண்டே நான் கூட பாரு அந்த மாதிரி தான். பட் அக்கா நீ நான் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணேன், உனக்கு அப்படி இல்லை, சடனாக நடந்துருச்சு. உன்னை பற்றி புரியுது, ஆனால் இப்படியே இருக்க முடியாதுல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் நீ தான் அவரை சரி பண்ணணும், அவர் மனசுலேயும் எத்தனை ஆசைகள் எல்லாம் இருந்திருக்கும், எல்லாம் புரியுது, நல்ல மனுஷன்டி அவர். அதை நீ சொல்ல வேணாக்கா, கூட இருந்திருக்கேன், எனக்கே தெரியும், அக்காவுக்கு நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அக்கா மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு, டக்குன்னா உன் மேலே பாசம் வர்றது கஷ்டம்தான். உங்களுக்கு அப்படியே கண்ணு கலங்குது. ஏய் இதுக்கெல்லாம் அல்லலாமா? இல்லைக்கா, இதுக்கெல்லாம் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காராத, புரியுதா? லைஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் அப்படின்னு ஜிமின் ஒய்ஃபா அப்படியே சொல்ல, அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க 2 அக்காவையும் கட்டி பிடிச்சிட்டாளுங்க. மற்றவங்களும் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ ஜேகே ஒய்ஃபு, அப்புறம் ஆரம் ஒய்ஃபு, ஜின்னோட ஒய்ஃபெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து, சரி நாங்கள்லாம் இங்கே தானே இருக்கோம், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நாங்கள் நாளைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம், இன்றைக்கி ஒன்று அலங்காரம் பண்ணி ஒரு ரூமில் விட்டுட்டு நாங்கள் நீ நல்லா இருக்கதை தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்னு தான் ஆசைப்பட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, நீங்களும் அப்படியே உங்கள் சிஸ்டர்ஸ் பார்க்குறீங்க. சரி அவங்களுக்காக அப்படின்ட்டு, நான் கிளம்புறேன், நீங்களே வெளியில் இருங்க, நானே ரெடி ஆகுறேன் அப்படின்ட்டு கண்ணை தடிக்க, இல்லை நாங்கள் தான் பண்ணுவோன்ட்டு எல்லாம் அலம்பல் பண்ணி உங்களை ஒரு வழியாக ரெடி பண்ணி அப்படியே பார்க்குறாங்க. அழகா தேவதை மாதிரி இருக்கீங்க, சோ என் குட்டி தங்கச்சி தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு உங்கள் பெரியக்கா வந்து கொஞ்சம் நீங்களும் ஷையாகிறீங்க. அப்போ வந்துட்டு தயாங்க ஒய்ஃப்டேருந்து உங்களுக்கு கால் வருது. அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, அக்கா நான் இங்கே நல்லா தாண்டி இருக்கேன், உன்னை அங்கே விட்டுட்டு வந்து மனசே இல்லை, குழந்தைங்களாம் என்னடி பண்ணுறாங்க? அக்கா குழந்தைங்களாம் நல்லா தான் இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். இல்லைடா இந்த நேரத்தில் நான் கிட்டே இருந்திருக்கணும், சாரி மாமா சொல்லாமல் குழம்பு பண்ணிட்டாரு, சாரிடி. பரவாயில்லக்கா. அப்புறம் ஹோபியை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை, உனக்கு நல்லா தெரியும், நமக்கு எப்போவும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அப்புறம் அவர் அக்காவை அதான் அவரே சொன்னாரே உங்களுக்கு அவருக்கும் கல்யாணமே ஆகலைன்னு. நானும் அவரும் சில நாள்
ஒரே ரூமில் இருந்திருக்கோம். அதெல்லாம் அக்கா அவ்வளோ கேவலமான புத்திலாம் எனக்கு இல்லை. நான் அதெல்லாம் நினைக்க கூட இல்லைக்கா. சரிடி, அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும். அதனால தான் அந்த இடத்துல நல்லா வாய் திறந்து பேச முடியல. கண்டிப்பாக என் தங்கச்சி நீ அவருக்கு நல்ல துணையாக இருப்ப. ம், சரிக்கா. எல்லா ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டு சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஹோபியங்க அப்படியே டென்ஷனாக ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறான். உங்களை விட்டுட்டு எல்லாம் நகர உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. ஒரு வழியாக தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே கதத்து நுழுவர ஹோபி அப்படியே திரும்பி உங்களை அப்படியே பார்த்து முறைச்சி நிற்க நீங்களே உள்ளே வந்த வைக்கத்தில் டொம்முன்னு பால் சம்பாதிக்க என்ன அப்படின்னு அவர் ஏதோ ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்கள் இங்கே பாருங்க, இங்கே ஒன்றும் யாரும் உங்களை விரும்பிலாம் கல்யாணம் பண்ணிக்கல. யோ அக்கா பெருசா, ஒழுங்கா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. இது யோவா அப்படின்ட்டு நான் மரியாதை தேயுது அப்படின்ட்டு அவர் அப்படியே முறைச்சி பார்க்க என்ன அப்படி பார்க்குற, உன்ன மாதிரி அங்கிளெல்லாம் யார் கல்யாணம் பண்ணிக்குவா? நான் ஒன்றும் அவனை ஆசைப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல. ஏதோ எங்கள் ஆன்ட்டி கலங்கி போய் நின்னாங்க. அவங்கள பார்க்கவே பாவமாக இருந்தது. ஆன்ட்டிக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி யாருக்காகவும் கிடையாது. என் அக்காவுக்காக கூட கிடையாது. ஆன்ட்டி அவங்க ஒரே வார்த்தை என்னை அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட அந்த மனுஷி அந்த இடத்துல உடஞ்சி நின்னாங்களே, அவங்க பையனோட வாழ்க்கை என்ன ஆயிருமோன்னு அதுக்காக மட்டும்தான். மற்றபடி அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்கல. அவங்க கூட வாழணும்னு ஆசையும் எனக்கு கிடையாது. ஓகேவா? தேவையில்லாத போட்டு மனசை குழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்க போய் படுக்க. யார்டி நீ நீ பாட்டுக்கு வந்தா நீ பாட்டு பேசுன? ஏய் இங்கே பாரு, என்னமோ உன் அழகில் வாங்கி நானுமா பேன் நிற்கிற மாதிரி நீ பாட்டுக்கு பேசிட்டு போகிற. இங்கே யாரும் உன்னை வளைச்சி போடணும்னு நினைக்கல. அதே தான் நான் ஒன்றும் உங்களை வளைச்சி போடணும்னு நினைக்கல. ஆக்சுவலி உள்ளே வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படியே வந்துட்டு கரெக்டாக பால் சம்பாட்டு இங்கே உள்ளவர அவங்களாம் போயிருப்பாங்களே, உள்ளே வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நின்று அந்த கேப்பில் லைட்டாக கதவை திறக்கும்போது அப்படியே ஜேப் கோவமா, இவளுக்கு எவ்வளோ தைரியம், இவ்வளோ நாள் என் கூட இருந்திருக்கா, அவள் அக்காவை நான் எவ்வளோ விரும்புகிறேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது எம்ம சொன்னாங்கன்னா எப்போன்னு காத்துட்டு இருந்தாளா, பல்லு அடிச்சுட்டு வந்துட்டா அப்படின்ட்டு ஒரு செம்ம காலில் புலம்பி தள்ளிட்டு இருக்க ஸ்மோக் பண்ணிட்டு அதெல்லாம் காதில் வாங்குறவங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இந்த மனுஷன் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த கோவம் தான். இதுக்கு மேலே இவர் கூட நான் ஏன் வாழணும் அப்படின்றதா இப்போ காய்ச்சி வச்சு கத்தி டிவோர்ஸ் கேட்க அந்த மனுஷனும் இதெல்லாம் நான் பேச வேண்டிய டைலாக் நீ பேசிட்டு படுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. அப்படின்னு அவர் மறுபடியும் கூப்பிட எனக்கு தூக்கம் வருது, காலேஜ் வேறு இருக்கு, நான் போகணும், பேசாம படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு கடகடன் மறுபடியும் எழுந்து எங்கேயோ போக எங்கே போகிறா அப்படின்னு பார்க்க போய் எல்லா ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு நைட் ட்ரெஸ் போட்டு அப்படியே வரீங்க. அப்படியே இந்த தாலி அந்த நைட் ட்ரெஸ்ஸு பார்க்க ஒரு நிமிஷம் அப்படியே ஹோபி உங்களை மெய் மறந்து பார்க்குறாரு. நீங்கள் பாட்டுக்கு வந்து டபக்குன்னு ஏறி கட்டில் படுத்து அப்படிக்கோ ஒரு மாதிரி இருக்குது. அவரும் வந்து சரி அவளே படுத்துட்டா நம்ம ஏன் இன்னும் இது பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தேட அங்கே சோஃபா கூட இல்லை அவர் ரூமில். இதெல்லாம் அம்மா வேலையாக தான் இருக்கும். இங்கே வந்து சோஃபா வரைக்கும் எடுத்துருக்காங்க. இது கூட தெரியாமல் இவ்வளோ நேரம் பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தேன் நான் அப்படின்ட்டு அவரோ வேறு வழி இல்லை, கீழே படுக்கலாம்னாலும் தோற ஜில்லுன்னு இருக்கும். சரி மேலேயே படுத்து தொலைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு பக்கத்தில் படுக்க அப்படியே நீங்கள் திரும்பி இங்கிட்ட திரும்பும்போது நீங்கள் வந்துட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணியிருக்கீங்க, ஜுவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் இந்த கொலுசு இதெல்லாம் வந்து அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த கொலுசு சத்தம் கேட்குது, அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்படியே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திரும்புறேன்னு சொல்லி கையை காலை அவர் மேலே போட்டு படுக்க அவர் மூஞ்சில் அவங்க முடி அதில் வந்துட்டு அப்படியே நீங்கள் வச்சிருந்த பூவோட ஸ்மெல் இன்னும் இருக்குது. அவருக்கு அப்படியே ஸ்மெல் பண்ண கூட முடியல, மூச்சு திணற மாதிரி இருக்குது, அந்த ரூமில் இருக்கவே முடியல. ஸோ அப்படியே உங்களை கையை காலை ஊற்றிட்டு பெரிய இவ்வளாட்டம் பேசினா எப்படி வந்து படுத்துருக்கா தள்ளிப்படி அடி முடிச்சு உங்களை தள்ள நீங்கள் திருப்பி அவர் மேலே வந்து விழுக அவரால் முடியல. ஷோ டே நான் அமைதியாக இருந்தாலும் இவ விட மாட்டாப்புல அப்படின்ட்டு டக்குன்னு எழுந்து வெளியே வந்து நின்றுக்கிறாரு. ஸோ அதே மாதிரி மறுபடியும் போய் அந்த பால்கனி நின்று ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் நல்லா அப்படியே ஒரு பரண்டை தூங்கும்போது கை போட்டுட்டு இவ்வளோ நேரம் அவர் மேலே ஜாலியாக படுத்திருப்பீங்கள்ல, ஸோ தலைவாணி வைக்கிற மாதிரி இப்போ அந்த தலைவாணியை காண தேடுறீங்க. அப்படியே கையை வச்சு தொலாவிட்டு அப்படியே கண்ணை முழிக்க இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு உருவம் தெரியுது. நல்லா கண்ணை முழிச்சு பார்த்தா அங்கே ஜேப் நின்று அப்படியே தம் அடிச்சிருக்க. டைம் பார்க்குறீங்க 1 o'clock மேலே ஆகிட்டுருக்கு. இந்த மனுஷனுக்கு என்னதான் ஆச்சு, படுக்க கூட மாட்டாரா, இப்படி நின்று ஸ்மோக் பண்ணணுமா என்ன? உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. மெதுவாக எழுந்து போய் ஜேப் பக்கத்தில் நிற்கா. அவருக்கும் அந்த ஸ்மெல் மறுபடியும் அப்படின்னு அப்படியே முறைக்கிறாரு. இப்போ என்ன பண்ணிட்டேன்னு சும்மா முறைச்சிட்டே இருக்கீங்க. எங்கே பாருங்க அக்கா புருஷன், நான் ஒன்றும் உங்களை விரும்பிலாம் காமிக்கல. அதான் அப்பயே சொல்லிட்டே. அப்புறம் ஏன் நீங்கள் இப்படி வந்து நிற்கணும்? இந்த ரூமில் பெட்டு வேறு ஒன்று தான் இருக்குது. எனக்கு கீழெல்லாம் படுக்க முடியாது, குளிரும். இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி படுத்திருப்பேன். இப்போது எதுக்கு இப்படி வந்து நின்றுட்டுருக்கீங்க? அப்படி நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணலன்னு கேளடி. கையை தூக்கி போட்டு மேலே படுக்கிறதுனா மொத்தமாக ஏறி என்ன மெத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற எது அப்படின்னு முழிக்கிறீங்க. வந்துட்டா அப்போ தான் பேசுறதுக்கு. போடி, என் தூக்கத்துக்கு எடுத்ததே நீ தான். நான் கூட என் அக்காவை நினச்சி ஸ்மோக் பண்ணிட்டு நிற்கிறீங்கன்னு நினச்சேன். அறிவு இருக்கா? லூஸ் மாதிரி பேசுகிற. அவள் இப்போ என் தம்பி பொண்டாட்டி. அந்த மாதிரி கண்ட புத்திலாம் எனக்கு இல்லை. நான் எப்போ அவன் சொன்னானோ அப்போவே அவளை மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். எனக்கு இப்போ அவன் மனசுலலாம் இல்லை. அவளை என் தம்பி பொண்டாட்டியை மட்டும்தான் நினைக்கிறேன். வைத்த மாதிரி விளையாட்டு இருக்காமல் கிளம்பு.
ஓ அப்படின்ட்டு பைத்தவே அக்கா புருஷா சாவடிச்சிருவேன். இப்போ நான் உன் புருஷன். இதெல்லாம் வேறு தெரியுதா? நான் கேட்டேன் அந்த டிவோர்ஸ். ம் ஜென்மத்துக்கு கொடுக்குறதா ஐடியா இல்லை. என்ன பண்ணுவேன்? ஆ ஏன்னா இப்படி சொல்கிறீங்க? வேறு எப்படி சொல்லணும்? அப்படியே கொஞ்சம் கிட்ட நெருங்கி வர, ஆத்தி இந்த ஆள் என்ன ஃபார்மாக இருக்கான் போல இருக்கு, நாமளாம் வாண்டடாக வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு. ஆ ஆ, அது வந்து ம் சொல்லு என்ன அப்படின்னு அப்படியே கிட்ட நெருங்க. அவனோட ஸ்மோக்கிங் ஸ்மெல்லும் அவனோட பர்ஃப்யூம் ஸ்மெல்லும் போட்டி போட்டு அவங்க மூக்கில் நுழைய ஒரு மாதிரி ஆகுது. அது வந்து வார்த்தையே வரல. அப்படியே நீங்கள் அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்க. உங்கள் ஷர்ட் வந்துட்டு லைட்டாக மேலே தூக்கி உங்கள் ஹிப்பு தெரியுது. அப்படியே ஜெவப்போ ஏய் நானும் பேசாமல் இருக்குன்னு நினைக்கிறேன், சும்மா என்ன டெம்ப்ட் பண்ணாமல் ஓடி போயிருவில்ல ஆடிங்க. நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. அவர் கை அப்படியே அவங்க ஹிப்பு கிட்ட வருது. நீங்களோ என்ன என்ன அப்படின்னு திக்கி திணற அவர் அப்படியே கையை கொண்டு வந்து அங்கே உள்ள அப்படியே கம்பியை பிடிச்சிட்டு ஸோ போடி உள்ள கொஞ்ச நேரம் நிம்மதியாக மனசில் இருக்க விட மாட்டேங்கிறா அப்படின்னு கத்துறாரு. நீங்கள் அதுக்கு மேலே நிற்கவே இல்லை. என்ன தான் வந்துட்டு ஹோபி உங்களுக்கு பிடிச்சாலும் ஒரு மாதிரி இருக்க டக்குன்னு உள்ளே ஓடி வந்து அப்படியே பெட்டில் குப்பரை அடித்து படுத்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இங்கிட்டும் அங்கிட்டும் நீங்கள் உருள. அவருக்கோ அந்த சவுண்டு ஒரு மாதிரி ஏய் சும்மா இருக்க போறியா விளையாடி அப்படின்னு கத்துறாரு. என்ன பண்ண எது பண்ணாலும் குத்தம் சொல்கிறீங்க அப்படின்னு. அந்த கொலுசு சத்தம் நீங்கள் இம்சை பண்ணுதுடி கருமம், தூக்கம் வராமல் இங்கே வந்து நின்னாலும் சொல்ல பண்ணுற அப்படின்ட்டு அவர் முறைக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொலுசை கழட்ட என்ன பண்ணுற, அதான் உங்களுக்கு பிடிக்கலையே சவுண்டு டிஸ்டர்பாக இருக்குங்கிறீங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன காலேஜ் போகிறா இப்படி கொலுசை மாட்டிக்கிட்டு? நான் என்ன டெய்லியுமே அதை போட்டு போகிறேன், அது ஏதோ அக்காவுக்கு கல்யாணம்னு சந்தோஷத்தில் போட்டேன். எப்படி நடக்கும் நான் என்னத்தை கண்டேன். கடைசியில் எனக்கு ஒரு அங்கிளை ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அந்த கொலுசை கழட்டி வச்சுட்டு படுத்துக்க. ஜோ அப்போ படுத்துருக்க உங்களே பார்க்குறாரு. ஸோ முடியலடி ஏதோ பண்ணுது. இத்தனை வருஷம் அப்படியே நின்றுட்டேன். உங்கள் அக்காவோட துணி ரூமில் இத்தனை நாள் இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு அவள் மேலே கூட இப்படிலாம் தோணல. இப்போ தான் யோசிக்கும் போது தோணுது உன் அக்கா மேலே எனக்கு இருந்தது லவ் இல்லை, ஏதோ ஒரு பரிதாபம். அவள் இப்படி இல்லை இந்த வயசில் கஷ்டப்படுறாளேன்னு அவன் மேலே பாவப்பட்டிருக்கேன். அவளுக்கு லைஃப் கொடுக்கணும்னு யோசிச்சுருக்கேன். மற்றபடி அவன் மேலே எனக்கு லவ்வே இல்லை. எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா சின்னதாக உன் ஹிப்பு லைட்டாக தெரிஞ்சாலும் என் மைண்டு வேற மாதிரி யோசிக்குது. அது என்னமோ உன்னை நான் பார்த்த நாள்லேருந்து உன்னை நான் தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு என் பார்வையை நிறைய டைம் திருப்பிக்கிறேன். ஆனால் முடியல. கடைசியில் கடவுள் எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கான் பார்த்தியா? இப்போ கூட உன்னோட எப்படி எப்படியோ இருக்குன்னு தோணுது. ஆனால் காலேஜ் படிச்சிட்ருக்கியே, படிப்பு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. இப்போ நான் ஏதாவது பேசினா அது உன் மைண்டை டைவெர்ட் பண்ணும். உன் அக்கா உன்னை ஒரு லட்சியத்தோடு டாக்டர் ஆகணும்னு பிடிக்க வச்சுட்டுருக்கா. நான் அதனால் எதுவும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு எழுத்து சாத்திட்டு இருக்கணும். அது வரைக்கும் அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு ஜேப் நினச்சிட்ருக்கான். இப்போ தான் அவன் மனசில் என்ன நினைக்குதுன்னு எனக்கே தெரியுதுப்பா. ஸோ நீங்களும் அப்படியே கூப்பிட்றேன். இவருக்கு என்ன வந்துச்சான், ரொம்ப பண்ணுறாரு. எனக்கு இந்த மனுஷனை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? என் அக்கா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேள்விப்பட்டதும் எனக்கு ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. இருந்தாலும் சரி அக்கா புருஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அப்புறம் சேச்சே அக்கா எவ்வளோ பாவம், நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா, அவளுக்கு போய் லைஃப்பில் இப்படிலாம் பண்ணக்கூடாது துரோகம்னு அமைதியாக இருந்தேன். ஆனால் போகிற போக்கில் கடைசியில் இந்தா வச்சுக்கோன்னு கடவுள் என்கிட்டயே இவரை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இப்போ கூட நான் டிவோர்ஸ் கேட்டது இந்த மனுஷன் பேசின பேச்சுக்கு தான், சும்மா சீண்டி பார்ப்போன்னு. ஆனால் பைபிளில் வாண்டடாக வந்து சரி தரேன்னு சொல்லுன்னு பார்த்தா சொல்லலை. ஒருவேளை ஈகோவை டச் பண்ணிட்டோமோ அங்கிள்னு சொல்லி வெறுப்பேற்றினால காண்டாயிட்டார் போல். அதான் என்னை வச்சு செய்யலான்னு நினைக்கிறாரோ பார்க்கலாம். யாரை வச்சு செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஒரு வழியாக நீங்கள் தூங்கினதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ஜியோப்போ தன்னை அடக்க முடியாமல் அங்கே வந்து பக்கத்தில் படுத்தவர் உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தான் படுத்தோங்கிறாரு. ஸோ அவருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் தூங்கினதுனால அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு அவர் படுக்க இப்படியே 2 பேர் நல்லா தூங்கி போகிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் தான் ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறாரு. அப்படியே பூ மாதிரி அவர் செஸ்ட்டில் தூங்கிட்டு இருக்கவங்கள பார்க்குறாரு. உங்கள் ஹேரை வந்து அப்படியே நகர்த்தி விட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் லைட்டாக அப்படின்ட்டு அப்படியே திரும்ப ஆத்தி முழிக்கிறாளோ அப்படின்னு பார்க்குறாரு. பட் நீங்கள் எந்திரிக்கலை. அப்படியே திரும்பி படுத்துக்க எப்படி இருக்கா பாரு க்யூட்டாக குட்டியாக டெடி பேர் மாதிரி அப்படின்னு சொல்ல குட்டி அப்படின்னு உங்களை கொஞ்சிறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட போகிறா சாத்தான் குட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் மேலே பெட்ஷீட் பொத்தி விட்டு எழுந்து ஓடிடுறாரு. அவர் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வர இப்போ தான் நீங்கள் அப்படின்ட்டு கண்ணை முழிக்கிறீங்க. அப்படியே சோம்பல் முடிச்சுட்டு கையை தூக்கிட்டுக்கா வந்தவருக்கோ உங்கள் இப்போ தான் தரிசனம். அப்படியே பார்க்க ஐயோ
இவ வேற காலையிலேயே படுத்துகிறாளே மனுஷனை அப்படின்ட்டு அவர் உங்களுக்கு கண்டுக்காத மாதிரி அப்படியே வந்துட்டு தலையை தொட்டி நிற்க. நீங்கள் எழுந்ததும் தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்ணாடி முன்னாடி நிற்க. ரெடி பண்ணுற அப்படிங்கிறாரு. அதுவா என்னன்னு தெரியல இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நேரமாக ஒன் சைடாக படுத்துருந்துருப்பீங்களா, அவன் செஸ்ட்டில் சாட்சியை படுக்க வச்சுருந்துப்பான். ஸோ உங்களை ஹோல்ட் பண்ணிட்டு படுத்துருந்தால உங்களுக்கு ஒரு பக்கமாக படுத்து வலிக்குது, ஏதாவது இருக்குமோ அடிபட்டுருச்சோங்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்ணாடியில் பார்க்குறேன்ட்டு ஹிப்பை போட்டு இந்த பக்கமும் அந்த பக்கம் திருப்பி பார்க்க அவருக்கும் மனசை ஏற்கனவே முடியாமல் இருக்க. இதில் இவ வேற ஏய் முன்னாடி உனக்கு பிரச்சனை அப்படிங்க. வலிக்குதுன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன பிரச்சனைனா என்னன்னு தெரில, ஏதோ ஒரு லாரி இறங்கின ஃபீலு. எது என்னை பார்த்தா லாரி மாதிரியா இருக்குது, அப்படி ஒன்றும் ஏறலேடி, கையை தாண்டி போட்டேன் அதுக்கே வாடின்னு ஜியோ பார்க்க. இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், இங்கே தான் ரொம்ப வலிக்குது அப்படின்ட்டு உங்கள் ஹிப் சைடு கையை தூக்கிட்டு லெஃப்ட் சைடு அப்படியே அப்படியே ஹிப்பை காட்டிகிட்டு இருக்கீங்க. அவருக்கோ அதை பார்க்க தாங்கிறது என்ன தினக்குது என்ன தாங்கிறது என்ன அப்படின்ட்டு அப்படியே மியூசிக் போட்டுட்டு கை அங்கே போகுது. ஐயோ வேணாம் அப்படின்னு எடுக்கிறாரு. மறுபடியும் கை வருது. நீங்களும் உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன். ஐயோ அக்கா புருஷா ஏதாவது காது கேட்குதா இல்லையா, ஏய் சும்மா சும்மா இதுக்கிட்ட எப்படி சொல்கிறேன் அப்படின்னு அப்படியே உங்களை மிரரோட வச்சு சாக்க. ஏற்கனவே வலிக்குது அப்படிங்க. நீங்கள் சரி சரி பார் இன்னொரு டைம் அப்படி சொன்னேன் சொன்ன என்ன பண்ணுவீங்களா, சொன்ன வாய பல்ல உடச்சி கையில் கொடுத்துறேன் அப்படின்ட்டு. இப்போ என்னட்டு ஒரு பிரச்சனை, அங்கே வலிக்குது இரு அம்மா வர சொல்கிறேன். சரி அப்படின்ட்டு நீங்கள் அடுத்த ரெஃப்ரெஷ் ஆக போகிறீங்க. அதுக்குள்ளே அவங்க அம்மாட்ட சொல்லி அமுச்சு விட்டான். ஸோ அவங்க வராங்க. நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு வெளியில் வரீங்க. ஸோ அவங்க என்னம்மா ஆச்சு அப்படின்னு. தெரியல ஆண்டி, இந்த இடம் ரொம்ப வலிக்குது. அவங்கள ஒரு மாதிரி பார்க்க. என்ன ஆண்டி இப்படி பார்க்குறீங்க. இல்லைம்மா நைட்டு சமாச்சாரம்லாம். அட ஏன் ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னடி சொல்கிற, நான் உங்ககிட்ட அவ்வளோ பேசினேன் அப்பயுமா என் பையனை. ஐயோ நீங்கள் வேறு ஆண்டி, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். எது எப்போ அப்படின்னு அவங்க பார்க்க. அதெல்லாம் மாமாவை அக்கா புருஷனாக இருக்கும்போதே பிடிக்கும், ஆனால் என் புருஷங்கும் போது நான் அப்படி வேணாம்ப. அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் அவருக்கு என்ன பிடிக்கும்ல, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எடுத்தோம் கவுத்தோம்லாம் அவர்கிட்ட பேச முடியாது, ஏதாவது ஆயிரும். நான் இப்போதைக்கு விட்டு போட்டு தான் வச்சுருக்கேன். அதை விடுங்க, நான் ஒன் சைடாக படுத்து தூங்கிட்டு போகல, எனக்கு பயங்கரமாக இங்கே வலிக்குது. என்னம்மா சொல்கிற, சரி இரு நான் வந்து எனக்கு மருந்து எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி விட்றேன். சரி ஆண்டி நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் குப்பரை அடிச்சு ஷர்ட்டை தூக்கிட்டு அப்படியே படுத்திருக்கேன். ஜியோப்போ வெளியில் வந்து என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதுவா ஆளுக்கு நான் இந்த மருந்தை கொஞ்சம் போட்டு விட்டுரு. என்னம்மா உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் ஏன்ட்டு சொல்லிங்க, டே மருந்தை கீழே வச்சுட்டு வந்துட்டேன், அதை எடுக்க வந்தேன், நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும், இப்போ திருப்பி என்னால் ஏற முடியாது, எனக்கு கால் வலிக்குது அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தம்பி பசங்க வேறு இருக்கானுங்க, 4 பேர்த்தையும் பார்க்கணும், குழந்தைங்களாம் எந்திரிச்சிச்சு அம்மா அப்படின்னு அவர் சொல்ல. நீ போய் தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு போக. நானா அப்படின்ட்டு ஜியோப்போ அப்படியே வந்து கதை திறக்க. நீங்களோ குப்பரை படுத்துட்டு இருக்கதை பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே மெதுவாக அடிமேல் அடி வச்சு வராரு. நீங்களோ உங்கள் அத்தை தான் வராங்க. அத்தை சீக்கிரம் வாங்க, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா வந்து ஷர்ட்டை தூக்க ஷோ அப்படின்னு கண்ணை மூடிட்டு இவன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஜெயோப்போ ம் ம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டுறாரு. நீங்களோ என்ன ஊங்குறீங்க, தேய்ச்சி விடுங்க அத்தை அப்படின்ட்டு நீங்கள் முதுவை காட்ட. அவருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. அதே சமயம் சரி யாரும் இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்ட்டு எனக்கு கையண்டாதுனால உங்ககிட்ட கேட்குறேன். என்ன அத்தை சைலண்ட்டாக நிற்கிறீங்க, எங்கே உங்கள் பையன் மொடபஸ்கர், அவர்கிட்ட தான் சொன்னேன், கொஞ்சம் ஒரு மருந்து கூட தேய்ச்சி விட மாட்டேங்கிறாரு. அப்படி எப்படி நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அவங்கன்னு நினச்சிக்கிட்டு அவரோ ஐயோ இவன் மானத்தை வாங்குறாளின்ட்டு மருந்தை கையில் எடுத்து அப்படியே உங்கள் ஹிப் சைடு மெதுவாக தடவுறாரு. ஐயோ அத்தை என்ன பூச்சி பிடிக்கிறீங்க, நல்லா தேய்ச்சி விட அத்தை வலிக்குது அப்படின்னு நீங்கள் புலம்பாத நிறுத்தலை, புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. ஜேப்புக்கு காது வலி வராத குறை தான். ஏய் நிறுத்தடி, வாயை மூட போறியா இல்லை வாயில் போட்டு விட்றேன் அப்படின்னு ஒரு கத்தை தான். இப்போ தான் ஒரு வாய்ஸ் கிட்ட எது அடிட்டு நீங்கள் டப்புன்னு திரும்புறீங்க. ஷர்ட்டை வேறு நல்லா தூக்கியிருக்கா, நீங்கள் அப்படி திரும்பவும் உங்கள் முன்னாடி அப்படியே வந்து ஜஸ்ட்லாம் தெரியுது. ஸோ ஷர்ட் பட்டன் ஓப்பன் பண்ணிட்டு தான் முதுகை தூக்கி அதை முதுகை காமிச்சிட்டு படுத்திருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் டக்குன்னு திரும்ப அவ்வளோதான். உங்களை பிரேசியரோட பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவரும் உங்களை அப்படியே பார்க்க. நீங்களோ எப்போ நீங்கள் வந்தீங்க, நான் அத்தை கிட்ட தானே மருந்து கேட்டேன், நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கா. அவர் எதையும் வெறிச்சு பார்த்துட்ருக்க. இந்த மனுஷன் வெறி கொண்டு பார்த்துட்ருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் அவர் கண் எங்கே போகுதுன்னு பார்த்துட்டு இப்போ தான் உங்களுக்கு புரியுது. ஐயோ அப்படின்ட்டு நீங்கள் ஷர்ட்டை இழுத்து மூட மொத்தமாக பார்த்ததுக்கப்புறம் மூடுறான் அப்படின்ட்டு ஜெயப்போ ஏய் மருந்து போட சொல்லி அம்மா தான் கொடுத்தாங்க, அதான் நான் போட்டு விட வந்தேன். நீங்கள் ஏன் போடணும்
அப்போ நீயே போட்டுக்கோ இந்தா அப்படின்னு கையில் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போக சரியான திமிரு சுடு மூச்ச பாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் திட்டிட்டு ஐயோ வலிக்குதே இவன் தான் நைட்டு ஏறிக்குது வேணும்னே மேலே படுத்துட்டானோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜெயோப்புக்கோ உங்களை எப்படி பார்த்தா அதே நினைப்போம் மைண்டுக்குள்ளார. ஐயோ அப்பா முடியல, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுருந்தேன் தப்பாக ஏதாவது நடந்துடும், ஐயோ எப்படி இவளை வச்சு சமாளிக்க போகிறேன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு புலம்பிக்கிட்டே அப்படியே கீழே வராரு. இப்போ தயங்கோட குட்டீஸ்லாம் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருதுங்க. அதுங்க கிட்ட வந்துட்டு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, ஸோ பெரியப்பா இருந்தால் இனிமேல் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோ ஹே குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க தலையெல்லாம் கழிச்சிட்டு எல்லாம் இப்போ தான் வேக்கப்பா அப்படின்னு கேட்க ஹே எங்கடா ஓடுறீங்க சித்தி பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கடை நல்லா ஓடுதுங்க. இதுலேயே இடுப்பு வலின்னு சொல்லிட்டு இருந்தா இதுங்க எங்கே ஓடுதுங்க அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்க்க மா அப்படின்னு கேட்க என்னடா காலையிலேருந்து ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா சும்மா சின்ன பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து கோவப்பட ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி ஆயிடுது. மா இல்லை இந்த குட்டீஸ்லாம் அங்கே ஓடுதுங்க, அவளே இடுப்பு வலின்னு சொல்லிட்டு இருந்தா அதான் அப்படின்னு ஆரம்பிக்க அப்படிங்கப்பா இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அதுக்குள்ளே பொண்டாட்டி மேலே அம்புட்டாக்கறியா பார்த்துட்டா அப்படிங்கிறாங்க. மா அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் அவளுக்கு இடுப்பு வலின்னு சொல்லினா அதனால தான் பசங்க வேறு மேலே போகிறாங்க, இன்னும் ரெஃப்ரெஷ் கூட ஆகலை போல இருக்கு யாரும். ஆமாடா அதுக்கு தான் எல்லாம் அவள்கிட்ட ஓடுதுங்க, நானே எவ்வளோ கூப்பிட்டு பார்த்துட்டேன் சித்திட்டு தான் போய் பண்ணிக்குவேன்னு ஓடுதுங்க அப்படிங்கிறாங்க. மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவளே சின்ன பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கவ, ஏதோ பசங்களை கொஞ்ச நேரம் விளையாட விட்டு பார்த்துக்கணும் ஓகே, மற்றபடி எல்லாத்தையும் எப்படி இந்த தயாங்க சொல்லணும், அவன் இஷ்டத்துக்கு அவன் பாட்டு கிளம்பிட்டான். டே யாரா நீ ஒரே நாளில் இப்படி பெரிய அப்படியே மாற்றமா அப்படிங்கிற வரை அவங்க அப்பா பார்க்க என்னடா அப்படி பார்க்குறீங்க. இல்லைடா மகனே அது எப்பட்றா ஒரே நாளில் இப்படி ஒரு சேஞ்ச், அது ஒன்றும் இல்லை டேட், என்ன இருந்தாலும் அவளும் சின்ன பொண்ணு தானே, அதான் படிக்கிற பொண்ணு வேற, இப்போ உடம்பு வேற அவளுக்கு சரியில்லை, என்னாச்சு மருமகளுக்கு அப்படிங்கிறாரு. அது அப்படிங்க அவங்க அம்மாவை சிரிச்சிட்டு ஒன்றும் இல்லைங்க, ஏதோ லாரி ஏறின ஃபீல்னு சொன்னால் என்னன்னு தெரியல. ஐயோ மானத்தை வாங்குறாங்களே ஜீவப்போ அவங்க அம்மாவாம்மா அப்படின்னு மறைச்சிட்டு சரி நீங்கள் அப்பாவுக்கு எல்லாம் பண்ணுங்கள், நான் போய் என் பொண்டாட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு மேலே வர. அப்போ அவங்க அப்பாவை என்னடி நடக்குதுங்க அப்படிங்கிற. எல்லாம் நல்லதுக்கு தான், ஜோ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி இருக்குது, எனக்கு சந்தோஷம் தான். நான் கூட இந்த பையன் எங்கே முதல்லவே நினச்சிக்கிட்டு இப்படியே வாழ்க்கையை விட்டுருவானோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை அவன் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக தான் நடந்துக்கிறான். எப்படியோ நல்லா இருந்தால் சரியா பசங்க அப்படின்ட்டு இந்த தயாங் பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்குறாரு. அவன் எங்கே போனதுலேருந்து ஒரு ஃபோன் கால் கூட இல்லை, அவன் பொண்டாட்டியாச்சும் பேசினா அந்த பையன் ஃபோன் கூட பண்ணல. வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசியிருக்கா. இங்கே மேலே வர நீங்கள் உங்ககிட்ட எல்லா குட்டீஸும் சிச்சி அப்படின்ட்டு உங்கள் கூட சேர்ந்து எல்லா கட்டில் ஜங்கு பொங்குன்னு குதிச்சிட்டு இருக்குது, நீங்களும் அப்படியே எல்லாத்தையும் கூடயும் சேர்ந்து குதிச்சிட்டு இருக்க. அடியாத்தி சரியான அராத் ஆனந்தியால் இருக்கா, நான் கூட இவளுக்கு வலிக்குன்ட்டு மேலே வந்தா இங்கே பாரு என்ன பண்ணியிருக்கா, ஏய் நடை பண்ணுறா அப்படின்ட்டு உள்ள வர. என்ன அக்கா புருஷா பெரிய சல்லையாக இருக்கு உங்களோட, ஏய் இப்படி சொல்லாதன்னு சொல்கிறல்ல, வேற என்ன சொல்கிறதான், எப்போவும் என்ன சொல்லி கூப்பிடுவேன், அதெல்லாம் கூப்பிட முடியாது, எது வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு, முதல்ல ஒழுங்காக தாண்டின்ற மரியாதை அந்த இப்போ என்ன நீங்கள் கூட தான் என்கிட்ட எப்படி இருந்தீங்க, இப்போ நான் அப்படியா இருக்கீங்க, எது ஆமாம் அப்போ நான் உங்கள் ஒய்ஃபோட தங்கச்சியாக இருந்தேன், இப்போ நானே ஒய்ஃபாக இருக்கேன், ஏய் பசங்க முன்னாடி லூஸு ஆடிங்க, அது தெரிஞ்சு அப்போ நீங்கள் வாய் கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏன் காலேஜ் போல், இன்னைக்கு ஒரு டே லீவு, அது வேறையா, எப்போ காலேஜ் போகிறது ஐடியா, தானுக்கு கல்யாணம்னு தான் லீவ் போட்டேன், நாளைக்கெல்லாம் கிளம்பிடுவோம், எங்களுக்கு தெரியும், இப்படி நின்று மாதம் பேசுகிறதுக்கு இந்த குட்டீஸுங்களை ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல, இதெல்லாம் உங்களை நம்பி வேறு எங்கள் அக்கா விட்டுட்டு போனான் அவ்வளோ சொல்லணும். ஏய் ரொம்ப பேசாதடி வா அப்படின்னு சொல்லிட்டு நாளையும் ஆளுக்கு ரெண்டு தூக்கிட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ அதுங்களுக்கு வந்துட்டு பல் விளக்கி விட்டு அப்புறம் வந்துட்டு காலை கடையெல்லாம் முடிக்க வச்சு அதுக்கு அடுத்து குளிக்க வைக்கிற செக்ஷனில் இறங்க. சரி 2 பேருமே குளிச்சிட்டிங்க, இருந்தாலும் மறுபடியும் அதுங்களை குளிக்க வைக்கிறேன்ட்டு உங்கள் மேலேயும் தண்ணியை ஊற்றி சலக்கிரிடம் பண்ணுதுங்க. ஸோ நாளையும் வந்துட்டு ஒரு வழியாக நீங்கள் குளிக்க வச்சு ஒவ்வொன்றையும் அப்படியே ஜியோப்ட் கொடுக்க, அவரும் டவலை சுற்றி எல்லாத்தையும் தொடச்சி விட்டு டவலை சுற்றி ஒவ்வொன்றையாக விட, நானும் சேர்ந்து உங்களை பாத்ரூம்குள்ளே தள்ளிட்டு அப்படியே ஓட நீங்கள் கரெக்டாக ஜியோ பின்னாடி நின்றுப்பார் நீங்கள் முன்னாடி. ஸோ நீங்கள் வந்து அப்படியே அவர் மேலே தடுமாறி விழுக 2 பேரும் சேர்ந்து அப்படியே ஜியோப்போட கைப்பட்டு அங்கே ஷவர் ஓப்பன் ஆகுது, அப்படியே தண்ணி மேலேருந்து கொட்டுது, 2 பேரும் அப்படியே நனைஞ்சிட்ருக்கீங்க. உங்கள் ஷர்ட் ஏற்கனவே வந்துட்டு அங்கங்கே தெரிய இப்போ நல்லா தண்ணி படவும் அப்படியே தெரிய ஜியோப் காலையில் பார்த்தது திரும்பவும் அதே தரிசனம். அவரால் இதுக்கு மேலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியல, எவ்வளோ நேரம் தான் அவரும் அமைதியாக இருப்பார், அவ்வளோதான் அவரால் முடியல. ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்டு ஓவரேட்டா அப்படியே வர நீங்கள் உங்களுக்கும் மூச்சு வாங்குது, அப்படியே பயந்து ஐயோ அக்கா புருஷா என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. பட் அவரோ பேசவே இல்லை, உங்களே அப்படியே குறுகுன்னு பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபார்வர்டில் வர, நீங்கள் பேக்வேர்டில் போகிறீங்க. அக்கா புருஷா ஐயோ இங்கே பாரு என்ன அப்படின்னதுங்க. அப்படியே உதட்டெல்லாம் தந்தி அடிக்க அப்படியே
இப்போ செவுத்துல சாஞ்சு நின்றுறீங்க, அதுக்கு மேலே போக முடியாது. நீங்கள் அப்படியே அவரே பார்க்க அவரும் ஒரு மாதிரி கிறக்கமாக அவங்க கிட்ட வராரு. அப்படியே அவங்களோட ஷர்ட் பட்டன்ஸை பிடிச்சி இழுக்க டப்புன்னு அவர் இழுத்து இல்லை, அதுவோ பிஞ்சிக்கிட்டு போகுது. நீங்கள் அப்படியே ஆ அப்படின்னு பார்க்குறீங்க. அவரோ தன்னை மறந்து அவங்க பிரேசியருக்குள்ளே கைவிட வேணாம் அப்படின்றதுங்க. அப்படியே முன் பண்ண அவரோ அப்படின்ட்டு அவருமே வந்துட்டு அப்படியே அந்த இடத்த கசக்கிட்டு அப்படியே அவரோட லிப்ஸ் அந்த இடத்துல அப்படியே மெதுவாக பட்டும் படாமல் ஒத்தி எடுக்க நீங்கள் மாமா அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக கத்த டக்குன்னு அவர் அப்படியே உங்களை நிமிர்ந்து பார்க்குறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. இப்போ தான் அவருக்கு சுயநினைவும் வருது. ஓ மை காட் அப்படின்ட்டு டக்குன்னு உங்களை பார்க்க இங்கே பயந்து போய் அப்படியே நிற்க தெரியுது. சாரி சாரி, ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்ட்டு டக்குன்னு கதவை தந்துட்டு வெளியே போயிடுறாரு. ஓ அப்படின்ட்டு போய் இப்போ பால்கனியில் அப்படியே நின்றுட்டு தலையை கை வச்சுட்டு என்னடா பண்ணுற சின்ன பொண்ணோட அறிவல்ல உனக்கு அப்படின்ட்டு தன்னை தனி பேசிக்கா. இங்கே உங்களுக்கும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு இருக்குது. அவர் பண்ணதை நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்குது. அதே சமயம் உங்களுக்கும் ஸ்டடீஸ் இருக்குது. இவர் பாட்டுக்க எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் பண்ணுறாரு. ஆசையாக இருந்தால் சொல்ல வேண்டியதானே. அக்கா புருஷா அவனுக்கு என் மேலே அப்போ ஆசையெல்லாம் இருக்குது, அடக்கி வச்சுட்டு தெரியுறியா, இருடி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வரேன் அப்படின்ட்டு பேசாமல் சும்மா இருந்திருக்கணும். நல்ல ரொமான்ஸை நம்மளே கத்தி கெடுத்து விட்டோமே, அடுத்த டைம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிவிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வெளியில் வந்து அப்படியே பார்க்குறீங்க. ஜேகோப்பா உங்கள் பக்கம் திரும்பவே இல்லை, ஆனால் ஈர டிஷர்ட்டோட அப்படின்னு நின்றுருக்க. கப்புருசா அப்படிங்கிறீங்க. அவரும் அப்படியே திரும்பி உங்களை முறைக்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நினைக்கலாம், இப்படியே போட்டு காய வைக்கணும்னு யாரும் சொல்லலை, கலட்டி காய போட்டாலும் காயும் அப்படிங்கிறீங்க. அவரும் உங்களை முறைச்சி பார்க்க அதுக்கு மேலே அங்கே நிற்கவே இல்லை. நீங்கள் ஆத்தாடி அப்படின்னு ஓடிடுறீங்க. அவரும் திம்முறப்பாரு இவளுக்கு ராட்சசி அப்படின்ட்டு அவரோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே வராரு. அவங்க அம்மாவோ அப்படியே பார்க்குறாங்க. என்னடா 2 பேரும் காலையில் வேறு ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க, இப்போ வேறங்கிற மாதிரி. அவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி ஒருத்தர் பார்த்து சிரிச்சிக்க. அவருக்கும் அது புரியுது. ஜேயோப்போ அப்படியே முறைச்சிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இதோ இருக்குதுங்களே 4 பேர், இவங்க 4 பேர்த்தி குளிக்க வச்சல, குட்டீஸ்க்குனாலும் எங்களுக்கு அபிஷேகம் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு கண்ணால் பார்க்க நீங்களும் ஷையாக்குறீங்க. அப்படின்ட்டு வரும். ஸோ என்னை படுத்துறா, டெம்ப்ட் பண்ணணுன்னு இப்படி நான் ட்ரெஸ் பண்ணுவோம். பிள்ளைக்கு வேறு ட்ரெஸ்ஸே இல்லையா, இவ்வளோ நாள் நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ என்ன ஆச்சு இவளுக்கு, எல்லாம் இந்த மதரோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு அவங்க அம்மாவை பார்க்க அவங்க அம்மாவும் ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாத்துக்கும் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுருக்க. நீங்களும் குட்டீஸுங்களுக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை ஊட்டிகிட்ருக்கீங்க. அதுங்களும் அங்கிட்டு ஓடவும் இங்கிட்டு ஓடவும் நீங்களும் சேர்ந்து ஓடிட்டுருக்கீங்க. ஜேயோப்க்கு அங்கே உட்காந்து சாப்பிடவே முடியல, கண்ணெல்லாம் உங்கள் மேலேயே இருக்கு. அவங்க அப்பாவோ டே மகனே போராட்டி அப்புறம் சைட் அடிக்கலாம் சாப்பிடு அப்படிங்கிறாரு. பா அதெல்லாம் இல்லை, இவ்வளோ சின்ன பொண்ணு தானே, இவளுக்கும் பசிக்கும்ல, ஸோ நைட்டெல்லாம் வேறு அவள் சரியாக சாப்பிடல, அதுதான் இப்போ குழந்தைங்களோட வேறு இப்படி பண்ணிகிட்டு இருக்காளா, அதான் பார்த்தேன், பேசாமல் எடுத்துகிட்டு போய் நீ ஊட்டி விட்றேன் அப்படிங்கிறாரு. எதை நானா, பின்ன நானாடா ஊட்ட முடியும், நீ தான் புருஷன், இப்போ நீ தானே பண்ணணும் அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா சாப்பாடை வச்சுக்கிட்டே. ஏம்மா இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, சின்ன பொண்ணு படிக்கிறவ, மனசை கெடுத்து விட்டுட்டு இருக்காதீங்க, எல்லாம் உங்கள் வேலையாக தான் இருக்குன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படின்னு கூப்பிட அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. என்ன கப்புருசா அப்படின்ட்டு அப்படியே கேட்க அவங்க உள்ளவங்களாம் அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு நாக்க கடிக்க ஜேவப்பு உங்களை முறைச்சி பார்க்க சாரி மாமா ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிறீங்க. நீ சாப்பிட்டு விட்டலாம்ல, இல்லாட்டி உனக்கும் பசிக்கும் அப்படிங்கப்பா அக்கறை தான் அப்படின்ட்டு. இல்லை மாமா இதோ முடிஞ்சு, நான் சாப்பிட்டா இவங்க பின்னாடி என்னால் ஓட முடியாது, நான் ஊட்டிகிட்டே வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கூட்டிகிட்டு இருக்க. ஜேவுக்கு அவங்க உட்கார முடியல. அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வர டக்குன்னு தட்டை தூக்கிட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வர. நீங்களும் ஒரு நிமிஷம் சரி அவர் குழந்தைங்களுக்கு தான் ஊட்ட போகிறாருன்னு நினச்சிட்டு பரவாயில்ல அவரும் ஊட்டினா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்க கை உங்கள் பக்கம் வருது. நீங்கள் ஷாக்கா மாமா அப்படின்னு தெரியும் பார்க்க சாப்பிட்றி அப்படிங்கிறான். எது நானா, நீ தான் அப்படின்னு வாய்க்குள்ள தின்னுக்க. அக்கா புருஷா என்ன இது அப்படிங்கிறீங்க. பார்த்தா தெரியல சாப்பாடு. ஐயோ யாராவது பார்த்தா என்னென்னு நினைப்பாங்க, யார் இருக்கா நினைக்கிறதுக்கு. ஆமாம்ல இல்லை வீட்டில் யாரையும் காணும், என் சிஸ்டர்லாம் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏன் அதுக்குள்ள அவங்கவுங்களுக்கு வேலை இருக்காதா, அதான் நான் தான் போக சொன்னேன், நான் தான் இருக்கேன்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. நான் பார்த்துக்க வேண்டிய நம்பிக்கை இல்லையா? அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் இப்போது தயாங்கும் வந்துடுவான். ஏன்னா 1 வீக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. உன் சிஸ்டருக்கு குழந்தைங்கள விட்டுட்டு இருக்க முடியும், அதுதான் கேன்சல் பண்ணிட்டு சீக்கிரமே இங்கே வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓ இதெல்லாம் எப்போ நடந்தது? அப்புறம் நீ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோ. நம்ம எங்கே போகிறோம்? நம்ம முன்னாடி இருந்தோம்ல அதே வீட்டுக்கு, அங்கே ஏன்? ஆமாம் நீ படிக்கணும்ல, இங்கே இருந்தால் அவனுக்கு சேர்க்க சரியில்லை அப்படின்ட்டு அவங்க அம்மாவை வர கண்ணா பார்க்க அவங்களோ
அப்படின்ட்டு எம்மாடியோ நான் தான் உனக்கு ஏதோ சொல்லி கொடுத்து கெடுக்கிறேனா, அதனால் நீ படிக்கணுமா, புருஷங்காரு உன்னை தனியாக கூட்டிகிட்டு போகிறாராம். நானும் எம்பிட்டு சொல்லிட்டேம்மா, கேட்கவே மாட்டேங்கிறான். தயாங் கிட்ட வேற காலையிலே ஃபோன் பண்ணி குழந்தைங்கள நான் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். தயாங் தான் இல்லைடா நான் வந்து தெரியாமல் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்னால் எதுக்கு உங்களுக்கு கஷ்டம்னு. அவன் போனவன் கூட அவனோட இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ திருப்பி வராமா. ஏன் இப்படி பண்ணுறீங்க, எல்லாருக்கும் இம்சை பண்ணிகிட்ருக்கீங்க. நான் என்னடி பண்ணேன், அவங்க குழந்தைங்கள நான் பார்த்துக்கிறேன்னு தானே சொன்னேன், பார்த்துக்க மாட்டேன்னு நான் ஒன்றும் சொல்லலையே. இங்கே வேணால் அம்மாவால் முடியாது, அதனால நான் தனியாக போகிறேன், அங்கே வச்சு பார்த்துக்கிறேன்டா. அதுக்கு அவன் வந்து அதுக்கு நான் என்ன பண்ண முடியும். எல்லாம் உங்களால தான், நீங்கள் இப்படி சொன்னனால தான் அக்கா நம்மளால் பார்த்துக்க முடியல போல இருக்குது, தங்கச்சி கஷ்டப்படுறான்னு நினச்சிட்டு வரா. ஐயோ நீங்கள் இருக்கீங்க பாருங்கள். ஏய் நடி ஆளாளுக்கு என்னையவே திட்டுறீங்க, நல்லது கூட இந்த வீட்டில் சொல்லக்கூடாதா. நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், போய் சாப்பிடுங்க சாமி அப்படிங்கிறீங்க. நீ முதல் சாப்பிடு. ஐயா இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, நான் அந்த பசங்களுக்கெல்லாம் ஊட்டிட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் போங்க. அப்போது நீ அவங்களுக்கு கூட்டு, நான் உனக்கு கூட்டுறேன். இது என்னடா வேதனையாக இருக்குது அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஏங்க இது எங்கே போய் முடிய போகுது. அவன் 4 குட்டி போட்டான், இவன் ஒரு 3 குட்டி போட்டதும் முடிஞ்சிடும். என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க. இப்போ நான் வேற அடி சொல்கிறது, ஆள் இருக்கிற இடத்துல இப்படி பண்ணுறான், ஆளே இல்லாத இடத்துல இருந்தால் இவன் சும்மாவாக இருப்பான். உங்கள் பசங்களாச்சே. ஹே நீ வேற ஏண்டி, ஏன் உனக்கு எதுவும் யோசி, எந்த வயசில் என்ன பேசுகிறீங்க. ஹே இந்த வயசில் என்ன நடி, இதுக்கெல்லாம் வயசு ஒரு இதே இல்லை அப்படின்ட்டு அவரும் மியூசியம் இருக்க. ஐயோ இவரை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு அவங்க எந்திரிச்சு போயிருக்காங்க. போகிற அப்படின்னு அவர் கூப்பிட, ஐயோ விவசாய கட்ட மனுஷன், பிள்ளைங்க பேரம் பற்றிங்களை வச்சுட்டு பேச்ச பாரு அப்படின்ட்டு போங்க. இங்கே ஜேஹோப்போ என்னடி அப்படி பார்க்குற, ஏன் அக்கா புருஷா நட்டுக்கிட்டு எதுவும் கழுண்டுருச்சா. ஏய் கொழுப்பா, பின்ன இங்கே இருந்தால் ஜாலியாக இருக்கும்ல, பசங்க அக்கா மாமான்னு ஜாலியாக இருக்கும். நீங்கள் என்னென்னா தனியாக கூடி போய் என்ன வைக்கணுங்கிறீங்க, எதுக்கு அங்கே போகணும், எனக்கு அங்கே வரலாம் பிடிக்கல அப்படிங்கிறீங்க. ஏய் இப்போ நீ தான் நட்டுக்கல்ற மாதிரி பேசுகிற. என்ன இருந்தாலும் உன் அக்காவும் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு சொல்லி கொஞ்ச நாளும் ஒன்றா இருந்திருக்கோம். ஸோ அது தயாங்க ஒரு மாதிரி இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கணும்னா நான் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, அதுக்கு தான். ஓ அப்படி நான் யோசிக்கல. நீ எதை தான் யோசிச்சிருக்க, பசங்களுக்கு ஊட்டிட்டியா இல்லையா. இதோ ஏய் குடி பண்ணாடி. நீ மட்டும் அக்கா புருஷன்னு சொல்லும் போது நான் ஒன்று அப்படி சொல்லக்கூடாதா. நீ நல்லா க்யூட்டாக குட்டியாக இருக்கீல, அப்போ நீ குட்டி பொண்டாடி தான். ஐயா குட்டி பொண்டாடி சட்டி பொண்டாடின்னு எது அப்படிங்க சி அப்படின்ட்டு நீங்கள் செய்யாங்க. அவரோ சிரிச்சுட்டு உங்களுக்கு சாப்பிட்றி அப்படின்னு சாப்பாடை விட்டுறாரு. நீங்கள் எல்லாம் சரி, ஆனால் நானா எனக்கு சமைக்கவே தெரியாதே. ஆமாம் இவ்வளோ நாள் மட்டும் மேடம் தான் அப்படியே தாளித்து கொட்டுனீங்க, அக்கா செஞ்சால இனிமே அதான் நான் இருக்கேனே அப்படிங்கிறீங்க. நடி சிரிப்பு. இல்லை அக்காவுக்கு பாடி கார்டு வேலை பார்த்தீங்க, இப்போ எனக்கு உனக்கு சமயக்கார வேலை பார்க்குறேன். நல்லா இருக்கு அவதாரம், சோவடிச்சிடுவேன் நான், ரொம்ப நக்கலா அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்களை முறைச்சி பார்க்க. சும்மா சொன்னேன் அக்கா புருஷா, சரி சரி இது ஏதோ பண்ணுறீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் லவ்வாக பார்க்க அவரோ. ஹே நான் சாப்பிடு டைம் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு டக்குன்னு வாய்க்கில் வச்சு திணிக்கா. போதும் குழந்தைங்களுக்கு கூட நான் இப்படி ஊட்ட மாட்டேன், என்னை போட்டு இப்படி திணிக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் முறைக்கா. குழந்தைங்களுக்கு நீ எருமை எது ஆமாடி என் கண்ணுக்குட்டி அப்படிங்கிறாரு. புருஷா இதான் சாக்குன்னு என்ன எருமை கண்ணுக்குட்டின்னா திட்டுறியா நீ அப்படிங்கிறீங்க. ஏய் குழந்தைங்களுக்கு ஊட்டுறி அப்படின்னு சொல்லிட்டு அவரோ அவங்களை டைவர்ட் பண்ணிவிட. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடெலாம் ஊட்டி முடிக்கிறீங்க. ஒரு 2 days அங்கே தான் இருக்கீங்க. ஸோ தயாங்க வந்துட்டு 1 weekனு போனவன் ஒரு 3 நாளில் அவங்களோட ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அக்காவும் மாமாவும் வர. நீங்கள் அப்படியே பார்த்துருங்க. அத்தான் அக்கா சாரி, இவர் தான் விவசாய கட்ட மனுஷன், அவர் சொன்னார்னு நீங்கள் ஏன்க்கா கேன்சல் பண்ணிட்டு வந்தீங்க, நான் பார்த்துக்க மாட்டேன் நான் குட்டீஸ்லாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் அண்ணா சொன்னார்னு ஒன்றும் வரல, எங்களுக்குமே அங்கே இருக்க முடியல, குட்டீஸ்களோட விட்டுட்டு ரொம்ப தேடுது. நான் அதுவும் ரொம்ப வருஷம் அவங்க இல்லாமல் இருந்துட்டேன், ஏதோ ஒரு ஆசையில் கிளம்பி போனோம், பட் என்னால் அங்கே இருக்கவே முடியல இவங்களை விட்டுட்டு அப்படின்ட்டு. அப்படியே அவங்க குழந்தைங்க 4 பேரும் அப்படியே வந்துட்டு அப்பா அம்மாவை ஹக் பண்ணிக்கா. அவங்களும் அப்படியே கொஞ்சிக்கிட்டு ஆமாடி எனக்கும் அங்கே போனதுலேருந்து உங்கள் எல்லோரும் ஞாபகம் தான், அதனால தான் நான் அங்கே இருக்கவும் முடியல. சரி இவருக்கும் அப்படி தான் இருக்குண்டாரு, அதான் கிளம்பி வந்துட்டோம். நீ இருக்கனால சரி, நீ எங்கே கிளம்பி நிற்கிற. நீங்கள் வந்ததும் நாங்கள் கிளம்பணுமா. ஹே ஹனிமூனா கங்க்ராட்ஸ். அட ஏக்கா நீ வேறு வயிற்றுச்சல் கிளப்புற. என்னடி இன்னும் எனக்கு 3 years இருக்குது ஸ்டடீஸ், அது முடிகிற வரைக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்னடி சலிச்சுக்கிற. அப்போது அக்கா நீ வேற. ஹே என் தங்கச்சியோட லைஃப் அவர் நல்ல மனுஷன், ஆனால் அவர் ஒன்று அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்குவாரோ அப்படிங்கிற பயம்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா அதெல்லாம் இல்லைக்கா, இப்போது என் ஸ்டடீஸ் மட்டும்தான்க்கா மைண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் தான். இருந்தாலும் விடுக்கா, இப்போ தானே வந்திருக்க, அதுக்குள்ளே ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு. சரிக்கா நாங்கள் கிளம்புறோம். அதுக்கே நீங்கள் கிளம்பணும் என்ன ப்ரோ அப்படின்னு தயாங்க பார்க்க. ஜியோப்போ இல்லைடா எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும்னு நினைக்கிறேன். இது என்னடா இது முதல்ல இந்த அப்படிங்கிற மாதிரி தயாங்க அப்படியே அவன் ஒய்ஃபை பார்க்க. அவங்களோ ஹோபி
ஏன் இப்படி திடீர்னு? அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அதான் நான் இருக்கனே, நான் பார்த்துக்குவேன். உங்களையும் உங்கள் குழந்தைங்களையும் நான் பார்த்துக்கிட்ட மாதிரி என் ஒய்ஃபை நான் பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு உங்களை அப்படியே ஷோல்டரோட அப்படியே ஹக் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவர் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கு. அக்கா நீ பயப்படாத, மாமா என்ன நல்லா பார்த்துக்குவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லைங்க அக்கா புருஷா அப்படின்னு கேட்க, ஏய் அடங்க மாட்டியா அப்படின்ட்டு அவர் உங்களை மறைக்கா. நீங்களும் சிரிச்சிட்டு, சரிக்கா நாங்கள் கிளம்புறோம், எனக்கு காலேஜுக்கு வர லேட் ஆயிடுச்சு, இவர் வேறு எனக்கு காலேஜ் போய் ஆகணும். ஆமாம் ஆமாம் மேடம் உங்கள் பேரை சொல்லி 1 வீக் மட்டும் போடலான்னு பார்த்தாங்க. இதை வேறு கண்டுபிடிச்சிட்டாரா? அதான் ஒத்தக்கால் நினைக்கிறீங்களா இன்றைக்கி கிளம்புனாலே கிளம்புனேன் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் வா அப்படின்ன. சரிக்கா அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு லக்கேஜெலாம் தூக்கி பேக்கில் அப்படியே வந்துட்டு காரில் வச்சுட்டு போகிற வீட்டில் உங்கள் வீட்டில் அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே உங்களை காலேஜில் விடுறது தான் ஐடியா. ஸோ வந்துட்டு 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போனதும் பழைய மெமரிஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது. குழந்தைங்களோட நீங்கள் அக்கான்னு அங்கே நிறையா நாள் இருந்திருப்பீங்களா, அந்த ஹாப்பினஸ் அப்படியே ஜேஹப்புக்கும் அப்படி தான் மூஞ்சி அப்படியே மாறுது. என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் உங்கள் அக்காவோட ஹஸ்பண்டாக இருந்திருப்பார். ஸோ அப்படியே வந்துட்டு அதெல்லாம் நினச்சி அந்த வீட்டை அப்படியே பார்த்துட்டுருக்கு. அக்கா புருஷா டைம் ஆயிடுச்சு, நான் காலேஜ் போகணும் அப்படிங்கிறீங்க. இப்போ தான் ஒரு சுயநலம் எனக்கு வந்துட்டு பேக்கெல்லாம் வச்சுட்டு ஈவினிங் வந்து இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், சரி வா அப்படின்ட்டு இப்போ தான் உங்களை நல்லா பார்த்துட்டு, ஏய் உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணாதன்னு. நல்லா தானே இருக்குது. நல்லா தான் இருக்குது, பட் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும். இந்த ஹிப் நெக் இதெல்லாம் தெரியாத மாதிரி. எதை? ஹலோ இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து பார்த்து நீங்கள் தான் எனக்கு வாங்கி கொடுத்தது. காலேஜ் போகிறேன்னு சொன்னதும் எனக்காக இது மாதிரிலாம் போட்டால் நல்லா இருக்குன்னு வாங்கி கொடுத்தீங்க. இப்போ என்னென்னா அப்போ அது வேறு இது வேறு. என்ன வேறா? என்ன கிமு கிபியா? இல்லை ஜேமு ஜேபி. என்ன ஜேஹோப் மேரேஜுக்கு முன் ஜேஹோப் மேரேஜுக்கு பின் ஐயா அப்படின்னு பார்க்குறீங்க. சொன்னது செய், டைம் இல்லை, ஆல்ரெடி லேட் ஆச்சுன்னு இல்லை. அதான் லேட் ஆயிடுச்சுங்கிறல இப்போ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க. பரவாயில்ல இன்றைக்கி ஒன் டே தானே, நான் நாளையிலேருந்து இப்படி நீ போகக்கூடாது பாடி உள்ள அப்படின்னு எழுதிட்டு வந்து வேறு ஏதாவது நல்லதாக போடு. இது அதை விட சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வேறு இது. ஹே என்னாடி எல்லாமே குட்டி குட்டியா என்னமோ எல்கேஜி பாப்பா மாதிரி வச்சுருக்க. ஹலோ ஓவராக பண்ணாதீங்க. உங்கள் அத்தை பொண்ணு வச்சுருந்ததை விட இது ஒன்றும் சின்னதாக இல்லை, நான் கூட நல்லா தான் பண்ணுறேன். அவள் இதை விட மோசமாக போடுவாள். இப்போ எதுக்கு அவளை பற்றி பேசிகிட்டு இருக்கா? பின்ன நீங்கள் தான் எதை எடுத்து காமிச்சாலும் சின்னதாக இருக்குன்னா எடுத்து கொடுத்ததே நீங்கள் தான். இரிட்டேட் பண்ணுறீங்க. கிளம்புற நேரத்தில் கடுப்பை கடுப்பிக்கிட்டு ஏதோ ஒன்று நான் மாட்டிட்டு வரேன், உங்களுக்கு என்ன? ஹே இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க செஸ்ட்டில் கிஸ் பண்ணியிருப்பார்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு அப்படியே வந்துட்டு நல்லா அழுத்தி கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இடமே தெரியுது நல்லா ரெட்டாக. ஸோ அதனால் இது தெரிகிற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா அப்படின்னு கேட்க இப்போ தான் பார்க்குறீங்க மிரரில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி முஞ்செல்லாம் ரெட் ஆகுது. அவருக்கோ ஐயோ எந்த நேரத்தில் ஷை ஆகிட்டுருக்கா, எனக்கு வேறு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுதே. ஏய் என்ன தாண்டி சீக்கிரம் ஏதாவது மாற்றிட்டு வா, ஏதாவது மாற்றலாம், பெட்ஷீட் தான் எடுத்து போத்திட்டு வரணும் அப்படிங்கிறீங்க. அவரும் உங்களை மாதிரிக்கா. பின்ன அப்போ கடிக்காமல் இருந்திருக்கணும். எது? நீங்கள் தான் அங்கே என்ன கிஸ் பண்ண மாதிரியா இருக்குது, எப்படி மார்க் வர மாதிரி பண்ணி வச்சுட்டு அப்படின்னு முறைச்சி பார்க்க அது ஏதோ தெரியாமல் சரி சீக்கிரம் ஏதோ வேறு மாற்றிடுவா வெளியே நிற்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு வெளியே போயிடாரு. அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்களும் சிரிச்சிட்டு ஒரு வழியாக ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு இது கொஞ்சம் பெட்டர் அப்படின்ட்டு வெளியே வர அவரும் அப்படியே முறைச்சி பார்க்க என்ன இதுக்கு மேலே பெருசாக என்கிட்ட ட்ரெஸ்ஸு கிடையாது, ஏன்னா சர்க்கஸ் கூட இருந்தால் வாங்கி கொடுக்க மாட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு முறைச்சிட்டு சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வராரு. ஸோ காலேஜில் வந்து இறக்கி இருக்கிற யாருக்கும் உங்களுக்கு மேரேஜ் ஆனால் தெரியாது. நீங்கள் வந்து அக்காவோட அத்தான் கல்யாணம் தானே அப்படின்ட்டு பெருசாலாம் இறக்கி விட்டுருக்க மாட்டீங்க. நெருங்கில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் வந்துட்டு நீங்கள் இறங்க அங்கே இருக்கிற பாய்ஸ் எல்லாம் எப்போ உங்களை சைட் அடிக்க முன்னாடி இருக்க இங்கே ஜியோப்புக்கோ அப்படியே உங்களை இறக்கி விட்டு திரும்பின ஒரு பாய்ஸ் உங்களை பார்க்குறத பார்த்ததும் அப்படி ஒரு மாதிரி சுருன்னு ஏறுது. அதுலேயும் ஒரு சிலவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாக அவனுங்களாம் ஹாய் இன்றைக்கி தான் பார்க்கறதுக்கு ரொம்ப பளபளன்னு புதுசாக தெரியல அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து பேச அவருக்கோ போனவர் இந்த காதில் வாங்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் வராரு. நீங்களோ இப்போ எதுக்கு இவர் வராரு அப்படின்னு பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்ல வரீங்க. அவரோ போனவர் வந்து டப்புன்னு உங்கள் தோல் மேலே கைப்பட நீங்கள் அப்படியே ஷாக்காகி அவரை பார்க்க அதுவா எங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதுதான் இல்லை பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. ஏத்தே அக்கா புருஷா அப்படின்னு நீங்கள் மறைக்க கொன்னுடுவேன் ஒழுங்கா மாமான்னு சொல்லிடி அப்படிங்கிறாரு. அது மாமா என்ன பண்ணுறீங்க? அதுவா கண்ணக்குட்டி தோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தாலி உள்ளே இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து இப்போ வெளியே போட்டு இது நான் கட்டின தாலி, இவ என் பொண்டாட்டி, ஸோ நியூவாக மேரேஜ் ஆயிருக்கல அதான். கல்யாணம் ஆயிடுச்சா? ஒருத்தனும் நெஞ்சில் கேச்சிட்டு என்னை இப்படி ஏமாத்திட்டியே அப்படின்ட்டு பார்க்குறானே. நீ வேற ஏன்டா அப்படின்னு அவனை மறைக்கிறீங்க. அவனும் அடி பாவி
கல்யாணம் பண்ணிக்கலாம் லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ என்னடி சொன்னேன், படிப்பு முடியணும் அப்படி இப்படின்னு. படிப்பெல்லாம் முடிச்சுட்டு சரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசையாக இருந்தா நீ என்னடானா செகண்ட் இயரில் இப்படி கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிற, இப்படி என் தலையில் கள்ளத்துக்கு போட்டியே, அதுலேயும் உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, அவனுங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இதை கேள்விப்பட்டால் செத்தே போயிடுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு புலம்ப. ஜெயப்போ ஹலோ ஹலோ நிறுத்துறீங்களா, அவள் ஏன் பொண்டாட்டி, இப்படி ஏன் முன்னாடி நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு டைம் யாரும் அவளை பற்றி இப்படி பேசக்கூடாது, பேசவும் அப்புறம் வாய் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஜோப் மிரட்ட. பாஸ் சாரி நீங்கள் இன்னும் கிளம்பல மறந்துட்டோம். இல்லை பாஸ் அது ஏதோ விளையாட்டா, ஆனாலும் வலிக்குது பாஸ், எங்கள் காலேஜில் ரொம்ப சூப்பராக ஒரு சில பேர் தான் இருப்பாங்க, அதுலேயும் இவ தான் ஃபஸ்ட்டு, எங்கள் காலேஜ் கோயினா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே முடியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களோ புலம்ப. ஜெயப்போ அதுக்கு என்ன பண்ணுறது, சாரி நெக்ஸ்ட் ஜென்மத்தில் கூட வாய்ப்பில்லை, வையம் பொண்டாட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுற மாதிரி எல்லாத்தையும் முறைச்சி பார்த்துட்டு சரி பொண்டாட்டி நீ போய் படி, நான் போயிட்டு வரேன், ஈவினிங் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் பாய்ஸ் என் கூட வரீங்களா அப்படிங்க. எதுக்கு சார் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே கையை வந்துட்டு அப்படியே முறுக்கிட்டு காரில் வரான், பெரிய ஆள், கோட் ஷூட்லாம் போட்டிருக்கான், பார்க்க பல மாதிரி இருக்கான், சாஃப்டாக இருப்பான் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க, நான் கொஞ்சம் ரக்கடான ஆள். புரிஞ்சதா, என் பொண்டாட்டிக்கிட்ட இன்னொரு டைம் எவனாவது வலிஞ்சிங்க இவன்னு அவ்வளோ மரியாதை இல்லாமல் பேசுகிறத பார்த்தேன், அப்புறம் உடம்புல உசுறு இருக்காது. மெடிக்கல் காலேஜில் படிக்கிற நீங்கள் நாளைக்கு அங்கே பாடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அளவுக்கு வச்சுக்காதீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அப்படியே அவங்க கோட்லாம் சரி பண்ணிக்கிட்டு பேச. அது சார் அப்படிலாம் எதுவும் இல்லை, எங்களுக்கு அவளை பிடிக்கும் அவ்வளோதான், சாரி எங்களுக்கு அவங்கள பிடிக்கும், இனி அவங்க எங்களுக்கு சிஸ்டர் மாதிரி சார் அப்படின்ட்டு அவங்களோ கொஞ்சம் பயப்பட. அது கை வைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி இனிமேல் உங்கள் தங்கச்சியை நல்லபடியாக பார்த்துக்கணும், அதெல்லாம் உங்கள் பொறுப்பு புரியுதா, சரி சார் அப்படின்ட்டு மண்டையாட்ட. தட்ஸ் குட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வரும். அப்படியே நீங்கள் இன்னும் பேன் ஆகி நின்றுருக்க, நான் பொண்டாட்டி படிக்கிற ஐடியா இல்லை. அது இல்லை, அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன சொன்னீங்க, அதுவா அவங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ் எடுத்தேன், நீங்கள் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் தானே படிச்சிங்க, நீங்கள் இப்போ எம்பிபிஎஸ் படிச்சிங்க, அதுவா பொண்டாட்டி, அது உங்ககிட்ட சொல்லணுமா, வாய தனியாக உனக்கும் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், எது அப்படின்னு பார்க்குறீங்க, வா அப்படின்னு கூப்பிட்றான். எங்கே என்ன ஆச்சு உங்களுக்கு, அக்கா புருஷா அப்படின்னு வாய் திறந்து மூடல, எத்தனை வாட்டி சொல்கிறது இதை சொல்லாதுன்னு அப்படின்ட்டு உங்கள் லிப்பை அப்படியே இழுத்து எல்லா முன்னாடியும் பச்சைக்குன்னு ஒரு கிஸ்ஸு. நீங்கள் ஷாக் ஆகிடுங்க, இப்படி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை, என்னையா பண்ண அப்படின்னு நீங்கள் பேன் நிற்க. அப்போது பட்டாடி என் குட்டி பண்ணாட்டி போய் ஒழுங்காக படிங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை அப்படியே ஒரு முறை முறைச்சிட்டு அங்கேருந்து காரு அப்படியே ஜெட்டு வேகத்தில் கிளம்புது. நீங்கள் இங்கே ஸ்டன்னாக நிற்க, பாய்ஸ் எல்லாம் தங்கச்சி அப்படின்னு வந்து பக்கத்தில் நிற்க, என்னடா இது தங்கச்சியா யாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிக்கிறீங்க. எல்லாம் இங்கே நேரம்டி, உன்னை டீ போடக்கூடாதான், நீ அவர் பொண்டாட்டியா, அதனால் நாங்கள்லாம் மரியாதையாக பேசணுமா, அதுலேயும் கொடுமை பற்றியா, அந்த மனுஷன் வயசு என்ன நம்ம வயசு என்ன, நாங்கள் உனக்கு அண்ணனா அவர் புருஷனா, இதெல்லாம் கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு பாய்ஸ் புலம்ப. உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. என்ன பண்ணார் என் மாமா, மாமா எங்களை கூப்பிட்டு வச்சு நல்லா போதனை பண்ணாருமா, ஆளை விடு இனி உன் பக்கம் திரும்பவே கூடாதான், திருப்பணும் தலையை திருப்பி போட்டுருவாராம் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிட்டு போனதெல்லாம் உங்களுக்கு சிரிப்பு தாங்கலை. ஐயோ என் புருஷனுக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா, என் மேலே அப்போ அவ்வளோ ஆசையா சாருக்கு, அத்தனையும் வச்சுக்கிட்டு தான் தள்ளி தள்ளி போகிறீங்களா, ஓ இப்போ புரிஞ்சிடுச்சு, அத்தைக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தீங்களாமே நான் படிக்கணும் அப்படின்னு, அதெல்லாம் நான் படிப்பேன் சார், அதே சமயம் உங்களையும் எப்படி வலிக்கு கொண்டு வர பாருங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சபதம் எடுத்து நிற்கிறீங்க. இப்படியே காலேஜில் கூட உங்களுக்கு ஹோபியோட நினப்பு தான் வருது. அப்புறம் சச்சா இப்படிலாம் இருக்கக்கூடாது, மாமா பயந்ததே இதுதான், அவர் நினப்பில் நான் படிப்பில் கோட்டை விட்டுருவேன்னு, அக்கா ஆசை நம்மளை டாக்டர் ஆக்கணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, படிக்கணும் ஒழுங்காக அப்படின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டடீஸில் வந்துட்டு மைண்ட் வச்சு அப்புறம் ஒழுங்காக படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ இப்படியே ஈவினிங் ஆகுது, இங்கே ஜேஹோப்க்கும் அப்படி தான், ஏதோ ஒரு வேகத்தில் உங்களை கிஸ் பண்ணிட்டு வந்துட்டான். சின்ன பொண்ணுடா, அவளை போய் காலேஜில் வச்சு கிஸ் பண்ணியிருக்க, இப்போ படித்தாலால் உன்னை பற்றி நினச்சிருக்காளான்னு தெரியலையே, கால் பண்ணி கேட்டால் அதுக்கு வேறு ஓட்டுவாளே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் லஞ்ச் பிரேக்கில் என்ன பண்ணுற, நானுங்களாக்கா புருஷா இப்போ தான் லஞ்ச் பிரேக் சாப்பிட வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா, சாப்பிட்ணும், சரி நல்லா சாப்பிட்றீ குட்டி பொண்டாட்டி, அப்புறம் காலையில் நடந்ததெல்லாம் நினச்சிட்டு இருக்காத, படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. நினைக்காதன்னா அது ஏன் நீங்கள் 100 வாட்டி சொன்னால் அப்படி நினைக்காம இருக்கிறதான். அது
இவள்கிட்ட போய் பேச நம்பர் அப்படின்ட்டு சரி சரி ஈவினிங் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே பாய் அப்படின்ட்டு கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே சிரிச்சிட்டு அப்புறம் அவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்க. இப்படியும் அந்த டே முடியுது. ஸோ ஈவினிங் ஆகுது. அப்படியே வந்து உங்களை பிக்கப் பண்ண வாசலில் நின்றுட்டுருக்காரு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்துட்டு வரீங்க. ஸோ ஜியோப்பை பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் நான் போகிறேன். ஹே மச்சான் எங்களால் இன்ட்ரோ கொடுக்கவே மாட்டியா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல உங்களை கொடுக்காமையா சரி சரி அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஜியோப்புக்கு இன்ட்ரோ கொடுக்க வரும். ஹாய் சொல்லிட்டு போகலாமா அப்படிங்கிறாரு. போகலாம் அப்படின்னு சொல்ல. ஸோ நீங்கள் கார்க்குள்ள ஏற அந்த கேப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சார் அவளுக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் அவள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லும் போதே அவங்க மேலே அவ்வளோ பிரியமாக இருந்தா. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக என் அக்கா ஊன்னு சொன்னால் 2ஆம் கல்யாணமாக கூட பண்ணிக்குவேன். 2வது பொண்ணாட்டியாக இருக்கிறதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னவன். உங்களை அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். எதை அப்படின்னு ஜெயா ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. ஆமாம் சார் அவள் அவ்வளோ லவ் பண்ணுறாங்களே. சரி இதெல்லாம் அவள் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சா நாங்கள் சொல்லிட்டோம். அவள் வேறு உள்ளேருந்து பார்க்குறா. போயிட்டு வரணும் சார் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் அப்படி உங்களையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு காருக்குள்ளே ஏற என்ன சொன்னாங்க நீ ரொம்ப நல்ல பொண்ணா நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. ஓ அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கிறீங்க. அடி குட்டி பொண்டாட்டி எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்கள் அக்கா புருஷா. நீங்கள் மட்டும் குட்டி பொண்டாட்டி சொன்னீங்க. குட்டி பொண்டாட்டினா நீ என்னோட க்யூட் பொண்டாட்டிடி. அதுதான் நீ ஏன் அக்கா புருஷன்ட்டோம் அக்கா புருஷங்கிற நான் உன் புருஷன்டி மாமான்னு சொல்லு. சரி மாமா என்ன சொல்லுங்கள். அதுலடி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் நைட்டா அது எப்போ நடந்துச்சு. அதை தான் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையே. அது இல்லடி. வேறண்ணா அன்னைக்கு டிவோர்ஸ்லாம் கேட்டிங்க மேடம். ஆமாம் அது இப்போ எதுக்கு இந்த மனுஷன் இதை பற்றி யோசிக்கிறாரு. ஐயோ அவளுக்கு வேறு என்ன சொல்லி கொடுத்தாளுங்கன்னு தெரியலையே. அடி நீங்கள் திரு முடிக்கா. நான் அதை பற்றி யோசித்தேன். நீ கூட படிக்கிற பொண்ணு உன் படிப்பை நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. அதனால் அப்படின்னு அவர் அப்படியே ஸ்டாப் பண்ண. என்ன அப்படியே அழுக வர மாதிரி இருக்குது. தொண்டை அடைக்குது. அப்படியே அழுதுடக்கூடாது அப்படின்ட்டு மாமா அது ஏதோ அன்னைக்கு அடி நீங்கள் ஆரம்பிக்க அப்படின்னு கை நீட்டி தட்டுக்கிறாரு. இங்கே எதுவும் வேணாம் நம்ம பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது அங்கே போய் பேசலாம். இல்லை மாமா பேசிட்டு போகலாம் பொறுமையாக வீட்டுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிறாரு. நீங்களோ அடிங்க ஒரு காஃபி ஷாப்பில் தான் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. உங்களை அப்படியே பார்க்க நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. இறங்கி வா அப்படின்ட்டு அவர் அப்படியே முன்னாடி நடக்க உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ என்ன பேச போகிறாரு. ஏதோ அன்றைக்கி ஒரு மூடை சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொஞ்சம் அப்படி பேசினேன். இப்போ அதை வச்சு எதாவது கேட்பாரோ கடவுளே அப்படின்ட்டு நீங்கள் பயந்துக்கிட்டே எங்கே டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிடுவாரோன்னு பயத்துலேயே மெதுவாக பூனை நடவை போட்டு பின்னாடி இருக்க. அவர் திரும்பி பார்த்துட்டு எங்கே ஒரு ஆளக்கானோ அப்படின்ட்டு அவரை பார்க்க நீங்கள் மெதுவாக அண்ணன் நடப்பட்டு ஏய் வாடி உள்ள அப்படின்னு கையை பிடிச்சி போயிருக்க. அதான் வரனே அப்படிங்கிறீங்க. என்ன இப்படி மெதுவாக நடந்துட்டுருக்கா பூமிக்கு வலிக்கா அப்படின்னு பார்க்க. அது இல்லை இப்போ எனக்கு டைம் பாஸ் தட்டில் அவ்வளோ அவசரமா அப்படின்ட்டு அழகே அடக்கிட்டு நீங்கள் அவரை அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. மனசுக்குள்ளே தான் நினைக்கிறீங்க வெளியே சொல்ல. என்ன மேடம்க்கு எப்போவுமே வாய் நல்லா வரும் இப்போ மட்டும் வாயை மூடிட்டுருக்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு பேச்சே வரல. இப்போ பேசி ஆகணுமா அது அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு டயர்டாக இருக்குது வீட்டுக்கு போகலாம் பசிக்குது. ரெஸ்டாரண்ட் தானே வந்திருக்கோம் காஃபி கேன்சல் அதுக்கு பதிலாக சாப்பிட்டே போகலாம். எது எப்படியும் வீட்டில் போய் நான் தானே சமைக்கணும் அதுக்கு இங்கே சாப்பிட்டு போயிடலாமே. என்னமோ பெரிய விவராட்டம் சொன்னீங்க. நான் பார்த்துக்கிறேன் நான் எல்லாம் பண்ணுறேன்னு ஒரு நாள் கூட சமைக்கல அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அப்படி நீங்கள் ரூட்டு பிடிச்சி வேறு பக்கம் அப்படியே டைவர்ட் பண்ண. நீ பேச்ச மாற்றாத நான் ஒன்றும் அது கூட்டிகிட்டு வரல. ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் டைம் கிடைக்கும் பேசிக்கிட்டே சாப்பிட்லாம்ல அதுக்காக தான் சொன்னேன். வீட்டுக்கு போகும்போது டைம் ஆயிரும் அதுக்கு மேலே போய் சாப்பிட்ணுன்னா எனக்கு வேறு இப்போ பசிக்குதுன்னு இல்லை அதுதான். ஸோ அமைதியாரு அப்படின்ட்டு வேற அப்படின்னு அவரும் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதும் சேர்த்து ஆர்டர் பண்ண. நீங்கள் அப்படியே பார்த்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இத்தனை வருஷம் கூட இருக்காரு அது கூடயா தெரியாது. ஸோ பிடிச்சது பிடிக்காது கொஞ்சம் ஓரளவுக்கு அவருக்கு தெரியும். ஸோ அவர் ஆர்டர் பண்ணிட்டு உங்கள் பக்கம் பார்க்க சொல்லு அப்படிங்க. நான் என்னத்தை சொல்ல நீ தானே என்னமோ சொல்கிறேன் நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அப்படின்ட்டு நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க மறுபடியும். முன்னாடி நான் தான் எடுத்து கொடுக்கணுமா ஸ்டார்டிங் ட்ரபிளோ. அது இல்லை அது அன்னைக்கு அது ஏதோ அப்படின்றது நீங்கள் சொல்கிறது தெரியாமல் திணறிட்டுருக்க. சரி சரி ரொம்ப திணறாத நானே சொல்கிறேன். என்ன உனக்கு நான் அங்கிள் அதாவது உன்னை விட ரொம்ப வயசு மூத்தவன் அப்படி தெரியுறேன் அப்படிங்க. யார் சொன்னா இன்னும் அழகாக தான் இருக்கீங்க அதனால தானே விழுந்துட்டேன். நான் அது இப்போ சொல்ல முடியுமா அப்படின்ட்டு அது ஏதோ அன்னைக்கு கோபத்தில் அப்படிங்க. இட்ஸ் ஓகே நீ கோபத்தில் சொன்னாலும் அது உண்மை தானே உன்னை விட நான் பெரியவன் தான். புரியுது எனக்கு. அப்போ இருந்த இதில் எனக்குமே டிவோர்ஸ்லாம் கொடுக்கணும்னு தோணல. பட் இப்போ யோசிக்கும் போது எப்போயுமே அதெல்லாம் வேணாமே அப்படின்னு மனசு அடிச்சுக்கிது வெளியே சொல்லலை. அப்படியே வரைய பார்த்துருக்கீங்க என்னடா சொல்ல போகிற அப்படின்னு அவரோ. பட் இப்போ நீ படிக்கிற பொண்ணு ஸோ உனக்கு ஸ்டடீஸ் முக்கியம். நான் என்ன படிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். அதனால்
அது மட்டும் இல்லை, பிடிக்காத ஒன்றை கூட வச்சு நானும் ஏன் கஷ்டப்படுத்தணும்? எது இப்போ இவர் எதுக்கு வராரு? அழுகிய வர மாதிரி இருக்கு. அவரோ அப்படியே உங்களே பார்த்துட்டு அதுக்குள்ளே ஃபுட்டு வந்தது, சரி சாப்பிடு அப்படிங்கிறாரு. நீங்கள் சொல்ல வந்தது சொல்லி முடிங்கங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். இல்லை, ஏய் சாப்பிட்றி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சாப்பாடை பற்றி பேசிட்டு, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும்ல, இது உனக்கு பிடிச்சது, இந்தா இதை டேஸ்ட் பண்ணு, சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு பார்த்து பார்த்து சர்வ் பண்ணுறாரு. நீங்கள் அவரே பார்த்துருக்க, ஏன் மூஞ்சியும் பார்க்குற, பசிக்குதுனால சாப்பிடு. அது ஏதோ சொல்ல வந்தீங்க. சொல்கிறேன்டி சாப்பிடு. சரி அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட போனால் இடையில கூட என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க அவரோ சாப்பிடு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவர் சாப்பாடை பற்றியே பேசிக்கிட்டு அப்படியே சாப்பாட்டை எடுத்து வைக்கிறதும் அவரே ஊட்டுறதும் இப்படியே நீங்கள் ஏண்டி நான் உனக்கு ஊட்டுறேன், நீ எனக்கு கொடுக்கணும்னு தோணாதா? இப்போ இது ஒன்று தான் குறைச்ச அப்படின்னு நீங்களும் அப்படியே ஊட்டுறீங்க. ஸோ அவரை சிரிச்சுட்டு உங்களை ஓரக்கனால் பார்த்துட்டு அப்படியே சாப்பிட ஒரு வழியாக 2 பேரும் சாப்பிட முடிக்க பேர் அப்படிங்கிறாரு. மறுபடியும் நீங்களும் அப்படியே முறைச்சி பார்த்து, இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களா இல்லையா? என்னடி அவ்வளோ அவசரமாக என்னை விட்டு போகிறதில்ல? எது? ஆமாம், டிவோர்ஸ்க்கு தானே மேடம் துடிக்கிறீங்க. நான் அப்படி நீங்கள் எதோ ஆரம்பிக்க அதுக்குள்ளே வேற வாய முடிக்கிறீங்க. அவனும் பில்லெல்லாம் வந்து பே பண்ணிட்டேன். இப்போ சொல்கிறேன், என்ன உனக்கு டிவோர்ஸ் வேணும் அவ்வளோதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தரேன், வாங்கிட்டு கிளம்பிட்டே இரு அப்படிங்க. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் போன சாப்பாடெலாம் வெளியில் வர மாதிரி இருக்குது. அப்படியே அழுக கண்ணில் முட்டி நிற்க அவர் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு, யார் சொன்னா எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும், நான் நீங்கள் என் அக்கா வீட்டுக்காரர் இருக்கும் போது கூட உங்களை விரும்பினேன், ஆனால் நீங்கள் என்னை திரும்பி கூட பார்க்கல, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? ஆனாலும் ரொம்ப உங்களை பற்றி பெருமைப்பட்டேன். ஏன்னா எவன் இந்த காலத்தில் இப்படி இருக்கான்? பொண்டாட்டியோட குழந்தையா கிடச்சா அபேஸ் பண்ணுற காலத்தில் பொண்டாட்டியை கூட தொடாத மனுஷன் நீங்கள். அவள் உணர்வுகளை மதித்து அவளை விட அப்படியே ஒரு கார்டியனை மட்டும் கூட இருந்தீங்க. இங்கே ஒரு ஏஞ்சல், எங்கள் லைஃப்பில் வந்த ஏஞ்சல். உங்களை நான் அப்படி தான் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். என் அக்காவுக்கு புருஷனாக இருந்த ஒரே காரணத்துக்காக சரி அவள் நல்லவ, அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு ஒதுங்கி இருந்தேன். இதே என் அக்காவுக்கு சம்மதம்னா 2ஆம் கல்யாணம் கூட நான் பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன். எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்கும். நான் உங்களை அவ்வளோ லவ் பண்ணுறேன். உங்கள் அம்மா எங்கே உங்கள் கல்யாணம் நின்றுமோன்னு அழுதப்போ கூட அவங்களாம் ஒன்றும் இந்த முடிவை எடுக்க கிடையாது. நான் தான் அத்தை மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் கட்டிக்கிறேன்னு சொன்னேன். அப்படியே அவர் உங்களே பார்த்துருக்க. ஆமாம், ஏய் ஏண்டி அழறா, அழாதடி அப்படின்ட்டு அவர் கை பிடிக்க வர அப்படின்னு கை வந்துட்டு, டிவோர்ஸ் கொடுக்குறீங்களா? டிவோர்ஸ்? எனக்கு உங்கள் டிவோர்ஸ் வேணாம், ஒன்று வேணாம். உங்களுக்கு என்ன, உங்கள் லைஃப்பில் நான் இருக்கக்கூடாது அவ்வளோதானே? சரி, நான் இனி உங்கள் லைஃப்பில் இருக்க மாட்டேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ, யாரு கூட பிடிச்சிருக்கோ அவங்களோடைய உங்கள் லைஃப்பை பார்த்துக்கோங்க. இனி நான் உங்களுக்கு தேவையில்லைல்ல. காலையில் நம்ம வீரவசனம்லாம் பேசுனீங்க, என் பொண்டாட்டி புண்ணாக்கு பருத்தி முட்டைன்னு. ஹேய், அதெல்லாம் மாட்டு தீவனம். ஆளை பாரு காமெடி பண்ணுறாராம். ஐயோ அக்கா புருஷா பேசாமல் பகிர்ந்துருவேன். அவ்வளோ ஆத்திரத்தில் இருக்க. சும்மா இருக்கலாம், விசவசி எடுத்து கழுவத்திலே சொருகிடுவேன். உனக்கு அப்போல்லாம் தெரியலையா நான் படிக்கிற பொண்ணுன்னு? காலையில் இப்படிலாம் நடந்துக்கிட்டேன், அப்போ தெரியலையா? ஹேய் பப்ளிக் டி, வாய மூடு அப்படின்னு அவரோ வாயை அடக்க பார்க்காதீங்க. முடியாது, நான் பேசுவேன். இவ்வளோ நேரம் நீ பேசுனல, டிவோர்ஸ் தரானா? டிவோர்ஸ் யாருக்கு வேணும் டிவோர்ஸ்? மூஞ்சி ஆளையை பாரு. உன் லைஃப்பில் நான் குறுக்க வரமாட்டேன். அதே சமயம் உன் பொண்டாட்டி நான் தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. டிவோர்ஸும் தரமாட்டேன், ஒரு பொண்ணாக்கும் தரமாட்டேன். முடிஞ்சா வாங்கிக்கோ, ஆளை பாரு அப்படின்ட்டு அங்கே நிற்க கூட இல்லை. நீங்கள் அங்கேயே நிற்கிற. ஏய் பொண்டாட்டி, ஏய் குட்டி பொண்டாட்டி சொல்கிறது கேள்வி. பின்னாடியே ஓடி வராரு. குட்டி பொண்டாட்டி சட்டி பொண்டாட்டிட்டு பின்னாடி வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு முறைச்சிட்டு போக அவருக்கு சிரிப்பு வருது. அவரும் அடக்கிக்கிட்டு பின்னாடி வந்து ஏய் அப்படின்னு கையை பிடிக்க அப்படின்னு உதறிட்டு அப்படியே அங்கேருந்து போக அப்போ அப்படியே நல்லா ரைன் டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தான். ஸோ வந்துட்டு அந்த புல்வெளியில் நீங்கள் நடந்து வர மழை அப்படியே சோன்னு ஒரே இதில் அப்படியே நல்லா பிடிச்சிக்கிச்சு. ஸோ அப்படியே நனைகிறீங்க. அவரும் உங்கள் டிவோர்ஸும் அந்த மலையில் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அப்படின்னு அழுதுகிட்டே வர பின்னாடி ஓடி வந்த ஹோபியோ ஏய் மழை வந்துச்சு வாடி காருக்கு. ஒன்றும் தேவையில்லை, உன் காரு வேணாம், ஒன்றும் வேணாம், ஆளை விடு. உன் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை மயக்கி கட்டிக்கிட்டேன்னு தானே நீ அன்றைக்கி கூட பேசினேன். ஃபாஸ்ட் நைட்டாப்பா அந்த கோவத்தில் தான் யாருக்கு வேணும் உன் பணம், அதுக்கு தான் அப்படிலாம் பேசினேன். மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் உங்களுக்கு இதெல்லாம் புரியும். நீங்கள் மனுஷனே இல்லை அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கு ரோட்டில் நடக்க அவரை தலையில் அடிச்சுட்டு போய் கார் எடுத்துகிட்டு பின்னாடியே அப்படியே மெதுவாக ஏய் பொன்னாடி ஏறி குட்டி பொன்னாட்டி சொல்கிறத கேள்றி மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டே போக காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இறங்கி ஓடி வந்து அவங்கள அப்படியே கையில் தூக்க விடுங்க என்னை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திணற வாயை மூட்டறி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் லிப்பில்
அப்படியே கிஸ் பண்ணா நீங்களும் ஒரு அடித்து தள்ளி பார்த்துட்டு அப்படியே சைலண்ட் ஆயிடுங்க. கிஸ் அப்படியே ரொம்ப டீப்பாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களை காரில் கொண்டாந்து அப்படியே உட்கார வச்சு சீட் பெல்ட் போட்டு வச்சுட்டு எழுந்துருச்சா தொலைச்சிடுவேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து அப்படியே ஏறி காரை லாக் பண்ணிட்டு அங்கேருந்து கார் கிளம்புது. நீங்களும் ஒரு கொடுத்த கிஸ்ஸில் அப்படியே ஷாக்காகி அவரே பார்த்துட்டு இருக்க. அவரோ டாடி அப்படியே பார்க்குற இன்னொரு கிஸ் வேணுமா அப்படின்னு கிட்ட வர மூஞ்ச பாரு டிவோர்ஸ் தரான்ட்டு இப்போ எதுக்கு கிஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் முறைச்சிக்கிட்டு அப்படியே மூக்கத்தை தேய்ச்சிட்டு திரும்பி உட்கார. அவரோ கோவப்படுறியா கொஞ்சம் பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்க அவங்கள அப்படியே ஹிப்போட ஹோல்ட் பண்ணி தான் பக்கத்தில் இழுக்க நீங்களும் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்க. அவரோ சீட் பெல்ட்டை கழட்டி உங்களை தூக்கி அப்படியே மடியில் உட்காரிச்சிட்டு நாடி அப்படி பார்க்குற அப்படின்னு உங்கள் கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணிட்டே பேசுகிறாரு. விடுங்க அப்படின்னு நீங்கள் தேம்பிகிட்டே இருக்கீங்க. விடணும் விட முடியாது, நீ ஏன் பொண்டாட்டிடி என் குட்டி பொண்டாட்டி அப்படின்ட்டு அவரோ அவங்க முடியை எடுத்து முன்னாடி போட்டு இப்போ அப்படியே உங்கள் நெக்கில் அப்படின்னு கிஸ் பண்ண உங்கள் ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப அவருக்கு வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவரோ என்னடி இது கோணி பை மாதிரி அப்படிங்க முறைச்சி பார்க்குறீங்க. நான் அப்படி பார்க்குறேன் காலையில் இதுதான் நல்லா இருக்குன்னு நீங்கள் தான் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு முறைச்சி பார்க்க ஓ நான் தான் அந்த படுபாவியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோ சரி அப்புறம் என்ன இது பிடிக்கல கழட்டிடலாம் எதை அப்படின்னு நீங்கள் முழிக்க டக்குன்னு அடுத்த நிமிஷம் வந்து ட்ரெஸ்ஸை அப்படியே உங்கள் கை வழியாக கழட்டிட்டாரு. நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அப்படின்ட்டு சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள தூக்கி அப்படியே பின்னாடி தள்ளி இப்போ அவங்க மேலே அப்படியே படுக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. கார் ஒரு பக்கம் ஓரமாக தான் பார்க் பண்ணிட்டாரு. ஸோ அவரோ பொண்டாட்டி குட்டி பொண்டாட்டி அப்படின்னு மூக்க வர சார் அப்படின்னு மூஞ்ச திருப்பிடுங்க. நாடி மூஞ்ச திருப்புற எனக்கு ஒன்று குட்டி என்னை பாரடி முடியாது மாமாவை பாரடி அப்படின்ட்டு ஓரடமா அப்படியே கிஸ் பண்ணா என்ன பண்ணுறீங்க நீங்கள் தான் எனக்கு டிவோர்ஸ் தரேன்றீங்களே அப்படின்னு அப்படியே நீங்கள் அது பண்ணிகிட்டே இருக்க அவர் கை அப்படியே உங்கள் மேலேருந்து கோலம் போட்டுட்டே அப்படியே உங்கள் ஃபேண்ட்டை ரிமூவ் பண்ணுது. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கை பிடிக்கிறீங்க. குட்டி பொண்டாட்டி அமைதியார் அப்படின்னு அவர் ட்ரெஸ்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே கலந்துட்டு அவங்க மேலே அப்படியே படுத்து என்ன இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தான் ஏய் நீ கேட்ட அதான் வேணுமான்னு கேட்க வந்தேன், மற்றபடி கொடுக்குற ஐடியாலாம் எனக்கு இல்லை, சும்மா உன்னை டீஸ் பண்ண மேடம்க்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. என்ன அப்படின்னு பார்க்க நான் என்ன என்கிட்ட சொல்லலை நீங்கள் அப்பா என் அக்காவோட அக்காவை சும்மா பேருக்கு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ண மாதிரி காமிச்சிக்கிட்டேன், மற்றபடி கல்யாணம்லாம் பண்ணல. அவள் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாள், அதே மாதிரி தான் நானும். எனக்கு அவளை பிடிக்கும், இந்த வயசில் ஒரு பொண்ணு கஷ்டப்படுதே அப்படின்னு ஹெல்ப் பண்ணேன். அது மட்டும் இல்லை நானாக நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு பேர் லவ்னு, அது லவ் இல்லை, ஏதோ அந்த பொண்ணு மேலே ஒரு பாசம், அதுதான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் ஓ மேலே அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி பார்க்க என்ன அப்படிங்கிறீங்க. உன் மேலே இருக்குது லஸ்ட்டாக லவ்வான்னு புரியலடி. ஃபஸ்ட்டு இந்த ஒரு நாள் நீ காலேஜ் போயிட்டு நான் அங்கே ஆஃபீஸில் ஒரு நினப்பாக தான் இருந்தது. சரி இதெல்லாம் முடிஞ்சிட்டா அப்படி இருக்காதுன்னு தோணுச்சு. ஆனாலும் உன்கிட்ட டிவோர்ஸ் பற்றி பேசும்போது நீ அழுத பற்றியா அவ்வளோதாண்டி, இதுக்கு மேலே உன்னை விட்டுட்டு இருக்கணும்னு எனக்கு தோணலடி. சாரிடி என் குட்டி பொண்டாட்டி, சும்மா தாண்டி உன்ட்ட டீஸ் பண்ணி விளையாண்டு பார்த்தேன், மற்றபடி நீ தான் என்னோட எல்லாம், நீ மட்டும்தான். உங்கள் கையை பிடிச்சி ஒவ்வொரு ஃபிங்கர்ஸாக அப்படின்னு கிஸ் பண்ண மாமா அப்படின்னு நீங்கள் அப்படியே சிவராக்கு உடம்பலாம் என்னடி எல்லாம் எனக்கு இன்னும் 3 வருஷம், அதனால் என்ன நோ ப்ராப்ளம், தம் மாமா இருக்கனே என் மேலே நம்பிக்கை இல்லையா? உன் அக்காவோட 4 குழந்தைங்கள பார்த்துக்கிட்ட ஒன்றை பார்த்துக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டுட்டே உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ண நீங்களும் அது மாமா அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கிஸ் கீழே இறங்குது. அப்படியே உங்கள் பிரஸ்ட்டில் அடுத்து கிஸ் பண்ண மாமா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ அவர் ஷோல்டர் அப்படியே பிடிச்சிக்க. இப்போ அவரும் அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஐ லவ் யூடி, நான் ஒன்று அதை லவ் பண்ணுறேன், அதை நானே இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நினைக்காது. நீ நினைக்க வேண்டியதெல்லாம் என்னை பற்றி மட்டும்தான். எங்கே உனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு காட்டு பார்க்கலாம். என்ன யார்கிட்டயே சொல்லியிருக்கியே எவ்வளோ பிடிக்கும்னு, எனக்கு நிரூபிக்க வேணாமா, ஷோமி அப்படின்ட்டு அவர் இப்படியே படுத்துட்டு உங்களே பார்க்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறீங்க. அவரோ எனக்கு தெரியாது உங்களை காட்டு அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவர் மேலே அப்படியே நீங்கள் வந்துட்டு சிட் பண்ண ஐயோ ஹெவன் ஃபீல் அப்படின்னு அவர் பார்க்க நீங்களோ மாமா அம்மா அப்படின்னு நீங்கள் மோன் பண்ணிவிட்டு இது ஓகேவா அப்படின்னு பார்க்குறீங்க. அவரும் ஸ்மைல் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கீழே இப்போ அவர் மேலே இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்க பிரெஸ்ட்டை லைக் பண்ண மாமா அப்படின்ட்டு நீங்கள் ஷை ஆகுறீங்க. அவரும் இந்த ஹிப்பு
இங்கே தாண்டி விழுந்துட்டேன், இதில் என்னமோ இருக்குடி. அவனை உன் வீட்டில் பார்க்குறக்க சம்டைம்ஸ் நீ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு தெரியுமா ஒரு மாதிரி இருக்கும். அது நான் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுத்தேன். எதை அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னு வலிக்க. அட பாவி, நான் உன்னை போய் ஒரு உத்தம புத்திர ரேஞ்சுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன். நீ அப்படி நினச்சா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆக்சுவலி ஆனால் உன் அக்காவை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சும் போது உன்னை தப்பாலாம் பார்க்கணும்னு தோணல. தினமும் அந்த இடத்த மட்டும் பார்க்கும்போது என்ன மீறி சில ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறைக்கா. சரிடி குட்டி பொண்டாட்டி, இப்போது நம்ம மேட்ருக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மேட்ரு பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படிங்கிறீங்க. இன்னும் இருக்கே அப்படின்ட்டு அவரும் அப்படியே மறுபடியும் உங்களை இப்படிலாம் கிஸ் பண்ணி செகண்ட் அப்படின்னு உங்கள் காலத்துக்கு நீங்கள் என்ன அப்படின்னு பயப்படுறீங்க. ரெடி அப்படின்ட்டு அவர் ஃபேண்ட் எடுத்தா அதுக்குள்ளேருந்து உங்கள் கொலுசு எடுக்க இது அப்படின்னு பார்க்குறீங்க. இது உன் காலில் இருந்தால் தாண்டி அழகு. அன்னைக்கு டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொன்னீங்க. யார் சொன்னா? நான் நீ அப்படி அசைஞ்சு படுக்கும்போது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னேனே தவிர அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, இது வேறு டிஸ்டர்பன்ஸ். இப்போது அது இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்ட்டு அவரோ காலில் மாட்டி அந்த கால்லையும் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு லவ்யூ சொல்லி உங்கள் லைஃப்பை அப்படியே அழகாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே ரெண்டு பேரோட லைஃப்பும் நல்லபடியாக போக எல்லாருக்கும் இப்போ ஹாப்பியாக இருக்க. ஒரு வழியாக பிடிக்காமல் சடனாக ஒரு மேரேஜ் நடந்தால் அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்களோ அப்படின்னு இருக்க. பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாழ்கிறது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிஸ்டர்ஸோடய இப்போ ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒன்றா இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் வந்துட்டு பேசிட்டு சந்தோஷமாக இருக்கு. ஆரம்க்கு தான் குழந்தை பிறந்திருக்கு, அவருக்கும் கேர்ள் பேபி தான். எல்லோரும் வந்துட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிட்டு குழந்தைய போய் பார்த்துட்டாரா, நீங்களும் அப்படியே போய் பார்க்குறீங்க. ஸோ குட்டியாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல பாப்பா அப்படின்னு ஜெய பார்க்க. இல்லடி ஆசையாக இருக்கா அப்படிங்க. நீங்கள் தானே படிப்பு முடியட்டும்ட்டீங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்க. நிஜமாவா கப்புருஷா அப்படின்னு பார்க்குறீங்க. மாடி குட்டி பண்ணாட்டி நீ ஆசைப்பட்டு நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? ஐயோ அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் ஆசையாக பார்க்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜின்னோப்பாவோ எல்லாரும் அடுத்த குட்டி கூட போட ரெடி ஆகிட்டாங்க. நமக்கு தான் ஒன்றுக்கு கூட வாய்ப்பு இல்லை போல இருக்குது. அந்த ஒன்றோட அப்படியே நிற்கிது அப்படின்ட்டு அப்படியே ஏன்டி சின்ன பொண்ணாட்டி அப்படின்னு பார்க்க. எப்போ அக்கா விட்டுக்கார் எல்லாம் நீ தான் எப்போ படித்து முடிக்கிறனோ அப்போ தான் பாப்பான்ட்ட, இப்போ என்ன ஏங்கிட்ட வரீங்க அப்படின்ட்டு அப்படியே முறைச்சி பார்க்க. நாடி எல்லாரும் முன்னாடி இப்படி கேவலப்படுத்துகிற, அதெல்லாம் இல்லை. சரி நீ படிப்ப முடி, அப்போ பார்த்துக்கலாம். என் சபதம் என்ன ஆகிறது? என்ன சபதம் போட்டிங்க? நீ படிப்பெல்லாம் முடிச்சுதான் அடுத்த குழந்தை, அதில் நான் ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். இழிச்சிங்க என்ன அக்கா விட்டுக்கார், அதில் நீங்கள் எப்போவோ ஃபெயில் ஆகிட்டீங்க. என்னடி சொல்கிற? அக்கா வீட்டுக்கார் அன்றைக்கி மழை பெஞ்சதில்ல, ஆமாம் அதுக்கு அதில் தான் அவங்களோட 2வது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடியே இந்த மொய்க்கிட்டியாடி? ஆமாம் வேறு மயக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே கண்ணடிக்க. அவ்வளோதான் சர்ச்சு விட்டாமச்சான் ஆடிட்டு. அதனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குடி பொண்டாட்டி. நீ எப்படா ப்ரெக்னென்ட் ஆவன்னு தான் இருந்தேன். நீ ப்ரெக்னென்ட் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆரமோ அவன் முன்னாடியே எப்படி இருக்கா என் மில்கோவா அப்படின்னு பார்க்க. அவங்க குட்டி மில்கோவா எப்படி இருக்கு? அழகா இருக்காடி. இந்த மாதிரியே தேங்க்ஸ் டி பொண்டாட்டி. நம்மளும் அடுத்தது சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ இப்போ தான் ஒன்றே அதுக்குள்ளேயேவா? எல்லோரும் பேசும்போது ஆசையாக இருக்காதா எனக்கும் அப்படின்னு ஆரம்பம் பொண்டாட்டியிட கொஞ்சிக்கிட்டு இருக்க. இங்கே அப்படியே ஜேகேவோ அவனோட 5 குட்டி சேர்த்துக்கிட்டு தள்ளுங்க நாங்களும் குட்டி இதெல்லாம் பார்க்கணும். இங்கே பாருங்கள் குட்டி பாப்பா எப்படி இருக்குது பொண்டாட்டி மேடம். இங்கே பாருங்கள் உங்கள் சிஸ்டரோட குழந்தைய. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்கா குட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்களா குட்டீஸ்? அப்பா மா எங்களுக்கும் குட்டி பாப்பா வேணும். எதை அப்படின்ட்டு அவ மொழிக்கா ஜேகேவோ. நோ நீங்கள் 5 பேர் இருக்கீங்களா அதுவே போதும். மம்மி ரொம்ப பாவம் இல்லை பொண்டாட்டி மேடம், பயப்படாதீங்க அவங்க கேட்குறாங்கன்னு நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். ஆனாலும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படியே சாஞ்சிக்கிறா. பரவாயில்ல இந்த பையன் கூட முன்னேறிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் உள்ள வந்துட்டு, டே பசங்களா இங்கே பாருங்க குட்டி தங்கச்சி அப்படின்னு காட்ட. ஹை க்யூட்டாக இருக்கு அப்பா எங்களுக்கும். கேட்பீங்கன்னு தெரியுமேடா அப்பா ரெடி பண்ணிட்டேன். எப்படி அவன் சாமாத்தியங்கிற மாதிரி ஜிம்மினும் அப்படியே திரும்பி அவன் பொண்டாட்டி பார்க்க. அவங்களும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு குழந்தைய கொஞ்சிட்டு இருக்க. ஆரமோ அப்போ அடுத்த இன்னிங் ஸ்டார்ட்டோ அதெல்லாம் எப்போவோ வெற்றிகரமாக நடந்துருச்சு. அதுக்குள்ளே அக்கா தங்கச்சிங்கன்னு பேசிக்க ஆரம்பிக்கா. அங்கே தயாங்க வரான். டே மச்சான் என்னடா அனிமுல்லாம் போனேன் நாளை விட்டுட்டு, இப்போ எப்படி அடுத்தது ரெடி பண்ணாமல் இருப்போமா? அதெல்லாம் பண்ணிட்டோம். அட பாவீங்களா ஜேகேவோ
பாவண்டா என்ன இருந்தாலும் ஒய்ஃப் எல்லாம் இப்பெல்லாம் பண்ணாதீங்கடா. டேய் நல்லவனே, நீ திடீர்னு நல்லவனா மாறிட்டா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணது? நீ 5 குட்டியும் ஒரே டைம் போட்ட, நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலேயும் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டு கலகலன்னு ஜாலியாக இருக்க. கிளவியோ ஏன் தள்ளுங்கடா குழந்தைய பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு வருது. இந்த கிளவி இன்னும் மண்டே போடலையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஏன்டா என்ன சாவ சொல்கிறீங்க? அதெல்லாம் நான் கொள்ளு பேர எள்ளு பேர வரைக்கும் பார்த்துட்டு தான் போவேன். அது சரி அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கா. எல்லாருமே ஒரு வழியாக வந்துட்டு குழந்தைங்களெல்லாம் கொஞ்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போக இப்படியே வந்துட்டு டே ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு நீங்களும் ப்ரெக்னென்ட் ஆகுறீங்க. உங்களுக்கு ஆசை தீர அப்படியே வந்து என்னெல்லாம் செய்யணும் ஆசைப்பட்டானோ எல்லாத்தையும் ஜேப் செய்ய உங்களோட வளகாப்புக்கு மற்ற கூட்டம் ஒன்று கூடுது. மறுபடியும் அரட்டை கச்சேரின்னு ஹாப்பியாக எல்லோரும் ஜாலியாக அப்படியே வந்து லைஃப் போயிட்டுருக்கு. உங்களுக்கும் குழந்தையெல்லாம் பிறக்குது. இப்படியே இதை முடித்தா நீங்கள் விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எப்பிலாக் 5 இயர்ஸ் ஆஃப்டர் குழந்தைக்கு தான் 5th பர்த்டே. ஸோ எல்லாரையும் கூப்பிட்ருக்கீங்க. எல்லோரும் வராங்க. கிளவி ஆல்சோ. டே தம்பி நீ மட்டும் எப்பட்றா உன்னோட நிறுத்திக்கிட்ட? போதும் பாட்டி, என் பொண்டாட்டி அதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டா, என் குட்டி பொண்டாட்டி பாவம் ஆடிட்டு அவங்கள அப்படியே பார்க்க. ஆனாலும் இப்போ வரைக்கும் என்னை கைக்குள்ளே வச்சு தாங்குறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா புருஷா. ஏய் சரி மாமா அப்படிங்க. எங்கடி ஏஞ்சல்? தோ ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு உங்கள் குழந்தைய காட்ட அப்படி என் தங்க குட்டி அப்படி கிஸ் பண்ணிட்டேன். பர் பாட்டி அப்படின்னு சொல்ல, இந்தாடா கண்ணு அப்படின்ட்டு அது தங்க செயின்லாம் போட்டு விடுது. பாட்டி கூட திருந்துருச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர வர ஆரம்பிக்கிறாங்க. ஆரம் அவனோட ஒய்ஃபு, அவனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேர்ள் பேபி இருந்துச்சு, அடுத்து இப்போ ஒரு பாய் பேபி இருக்குது. ஸோ அவங்க அதுக்கு அடுத்தது ஜின்னுப்பா, அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாய் இருந்தது, இப்போ ஒரு கேர்ள் பேபியோட அப்படியே உள்ளே வராரு. அதுக்கு அடுத்தது தயாங்க, அவனுக்கு 4 பசங்க, 2 புள்ள 2 பையன் இருந்துச்சுல, அதுக்கப்புறமும் மறுபடியும் அவனுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். ஸோ அதையும் தூக்கிட்டு அப்படியே அவங்க உள்ள வர. அது ஜேகே 5க்கு அப்புறம் அவன் பேத்துக்கவே இல்லை, அப்படியே உள்ளே வரான். 5வே பெருசு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சரி ஓகே, அவன் அதோட ஸ்டாப் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் தான் 3 பசங்க இருந்தானுங்களா, ரொம்ப ஆசைப்பட்டேன். மறுபடியும் உனக்கு 2 கேர்ள் பேபி ட்வின்ஸு. ஸோ அவங்கள தூக்கிட்டு அவங்களாம் அப்படியே உள்ளே வர. இப்போ அப்படியே சுகா வந்துட்டு அவனோட ஃபஸ்ட்டு ஒரு பாப்பா இருந்திருப்பா, அதுக்கப்புறமா வந்துட்டு அவனுக்கு ட்வின் பாய் பிறந்திருப்பாங்க. ஸோ அவங்கள தூக்கிட்டு அப்படியே. ஸோ இப்போ எல்லாருமே உள்ளே வந்துட்டு அவங்க குழந்தையோட பர்த்டேக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ எல்லோரும் பரஸ்பரமாக பேசி சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்க. அப்போ ஜிமினோ, டேய் எப்பட்றா அப்படின்னு. என்ன நீ மட்டும் ஏன் ஒன்றோடு நிறுத்திட்ட? டே நீங்கள்லாம் தான் வதன்னு போட்டிருக்கீங்களே, நான் ஒருத்தனாவது ஒன்றோடு நிறுத்திக்கிறேன். ஜின்னு, டே நான் ஒன்று வச்சுட்டு 2 வேணும்னு எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பேத்தேன், நீடா இப்படி சொல்லிட்டா? பாவண்டே பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டா. அதான் என் தம்பி அதுக்கு பதிலாக பெற்றிருக்கானே, இத்தனை இருக்கும்போது எதுக்கு? அதுவும் சரிதான், அவன் தான் ஒரு கிராமத்தையே பற்றி வச்சுருக்கானே அப்படின்னு எல்லாம் கலாய்க்கத்தாயும். டே உனக்குலாம் பொறாம அப்படிங்க சுகா. ஆமாடா ரொம்ப தான் அப்படின்னு. நீங்கள் மட்டும் என்ன வாழுதான்? 3 தானே சார்? 3 தான்டா, நான் ஒன்றும் நிறையா இல்லை. அங்கே உன் தம்பியை சேர்த்து சொல்லு. இப்போ உங்கள் வீட்டில் 8 ஆச்சா? ஐயோ மானத்தை வாங்குறானே ஜேகே. டே நான் என்னடா பண்ணேன், என்னடா உங்களுக்கு இருக்கிறீங்க? பொண்டாட்டி மேடம் நீங்கள் அவனுங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்க சொல்ல ஆரம்பம். கோவா மில்க் நம்மளும் இன்னொன்று பெற்றுருக்கலாமோ அப்படிங்க. ஐயோ சும்மா இருங்க, ஏண்டி இன்னொன்னே பெற்றுட்டோம், எப்படி அரியச முடிப்பேன் அப்படின்னு ஜின்னோப்பாவோ அப்படியே சின்ன பொண்டாட்டி சொல்லுடி அப்படின்னு பார்க்க. ஐயோ அக்கா விட்டுக்கார் சும்மா அறியா எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்திக்கிட்டு. பிள்ளைங்களே ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் நீ முடிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. இங்கே சுகாவோ சிரிச்சிட்டு வேலை, என் பொண்டாட்டி வாய் பேசினாலும் படிப்பில் சுட்டி அதெல்லாம் முடிச்சிட்டா. ஐயோ சும்மா இருங்க, சும்மா இருக்கிறது. எல்லாரும் அவங்கவுங்க பொண்டாட்டி பற்றி பேசும்போது நானும் என் ரவுடி பொண்டாட்டியோட அருமை பெருமையெல்லாம் பேசணும்ல. என் லைஃப்பில் கிடச்சா பொக்கி சொன்னினி அப்படின்னு அவர் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு யாருக்கான்னு பார்க்காம கிஸ். ஐயோ இந்த பையனுங்க வேறு சும்மா இருக்க மாட்டேங்கிறானுங்களே. இப்போ வேறு எனக்கு உறுத்தலாக இருக்குடி என் குட்டி பொண்டாட்டி, ஒரு நிமிஷம் ரூம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு சேப்பு அப்படியே உங்ககிட்ட காதில் கிசு கேட்க. சும்மா இருங்க எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவரை கோப்பர்ஷா சும்மா இரு அப்படிங்க மாமா அப்படின்னு மாற்றிக்கிறீங்க. டே எங்கப்பா டே ரொமான்ஸை நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. மீனும் நம்ம அடுத்த இன்னிங்ஸ் அடிச்சிருவேன் அப்படின்னு உங்கள் அக்கா மிரட்ட. அவனும் சரிப்பா அப்படின்னு வாய முடிக்கலாம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக பேசி சிரிச்சுட்டு இருக்க. கிளவியோ அடே எங்கப்பா குழந்தைகள் காப்பகம் வைக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு கண்டுபட்டு, ஐயோ ஏன் கண்டுபட்டுச்சு அப்படின்னு கடை கிடக்குது. ஸோ நல்லபடியாக உங்கள் குழந்தையோட பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமா சேர்ந்து பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க. எல்லோரும் ஹாப்பியாக குழந்தைங்களாம் ஒரு பக்கம் விளாண்டுருக்க, பெரியவங்களாம் மனசு விட்டு பேசி சந்தோஷமாக இருக்கீங்க. ஓகேடா இதோட இந்த அக்கா வீட்டுக்கார் சீசனை எண்டு பண்ணிக்கோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.